அனைவருக்கும் என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல்ல ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 286. இன்றைய நாள் ஆண்டு 2026, மாதம் ஜனவரி, தேதி 1, வியாழக்கிழமை. நான் இப்பொழுது இருக்கும் சிங்கப்பூரில் நேரம் சரியாக மாலை 7:30 மணி. இந்தியாவில் நேரம் சரியாக மாலை 5 மணி. என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த வகுப்பில் ஆர்வத்துடன் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, நன்றி, கோடானு கோடி நன்றி. வகுப்பு தொடங்குவதற்கு முன்னால் உங்கள் அனைவருக்கும் என் சொந்த சார்பிலும் இந்து அறக்கட்டளை வாரியம் சார்பிலும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வகுப்பை தொடங்குகிறேன். இந்த ஆண்டும் வருகின்ற எல்லா ஆண்டுகளும் உங்கள் எல்லோருக்கும் ஏராளமான நன்மை, வளங்கள், செல்வம், மனநிறைவு, நல்ல தேக ஆரோக்கிய நிலை எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்று ராமபிரானை வேண்டிக் கொண்டு இன்று இந்த வகுப்பை தொடங்குகின்றோம். பாலகாண்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாலகாண்டத்தில் நாட்டுப்படலம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்ற வகுப்பு முடிந்த பிறகு தற்செயலாக திண்ணப்பனையாவுடன் பேசிக் கொண்டிருந்தேன். ஆற்றுப்படலம், நாட்டுப்படலம், நகரப்படலம், அரசியல் படலம், அதன் பிறகு திரு அவதார படலம் என்று ஏறக்குறைய 5 படலங்களுக்கு பிறகுதான் ராமனுடைய திரு அவதாரம் நடைபெறுகிறது. அதுவரை ஏறக்குறைய 200 அல்லது 250 பாடல்கள் வர்ணனையாகவே போகும். கதாபாத்திரங்கள் யாரும் உள்ளே வருவது இல்லை. சற்றே வகுப்பு தொய்வடையலாம், போர் அடிக்கலாம். அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக, அவ்வளவு உற்சாகப்படுத்தும் விதமாக இல்லாமல் இருக்கலாம். ஏனென்றால் சொல்லப்படும் விவரம், சொல்லப்படும் சூழ்நிலைகள் அவ்வாறு இருந்தாலும் எவ்வளவு தூரம் கம்பன் அதை சுவைபட சொல்லுகிறான் என்பதை ரசித்து நாம் மேற்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த அளவில் இப்பொழுது நாட்டுப்படலம், கோசல நாட்டின் வளம் பற்றி கம்பன் ஒவ்வொரு தன்மையாக, ஒவ்வொரு செவ்வியாக அந்த நாட்டினுடைய வளத்தை பற்றி சொல்லிக்கொண்டே போகிறான். அதில் நான் இப்பொழுது பார்க்கும் இந்த வகுப்பின் முதல் பாடல் பொதுவாக கதையுடன் கதை ஓட்டம் என்பது எதுவும் இல்லாமல் வர்ணனை மட்டுமே இருப்பதால் சென்ற வகுப்பின் நிறைவு பாடலை சொல்லி இந்த வகுப்பின் முதல் பாடலை தொடங்குவது என்பது அந்த செயின் லிங்க் இல்லாததால் அவ்வாறு செய்யவில்லை. இன்றைய வகுப்பின் முதல் பாடலுக்குள் நேரடியாக செல்கிறோம். கார்த்திக், கோசல நாட்டு வளம் சொல்லப்படுகிறது. 4 விதமான ஓசைகள் கோசல நாட்டில் கேட்கின்றன என்று கம்பன் பதிவு செய்கிறான். என்னென்ன விதமான ஓசை, சப்தம் என்பதை அவன் சொல்கிறான். தினை சிலம்புவ தீஞ்சொல் இளங்கிளி, நனை சிலம்புவ நாகிள வண்டு, புனல் சிலம்புவ புள்ளினம் வள்ளியோர், மனை சிலம்புவ மங்கள வள்ளையே. சிலம்புதல் என்றால் ஒலித்தல் என்று பொருள். ஒலி எழுப்புதல், சப்தமிடுதல், ஓசை எழுப்புதல். புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயில். சிலம்பின, சிலம்புதல், ஒலித்தல். புல்லும் சிலம்பின. கோழி சிலம்ப சிலம்பும் குறுகும். மாணிக்கவாசகருடைய திருவம்பாவை. சிலம்புதல் என்றால் ஒலித்தல். இங்கே சிலம்புவ 4 விதமான சிலம்பு, 4 விதமான ஒலிகளை கம்பன் சுட்டுகின்றான்.
முதலில் சொல்வது திணை சிலம்புவ தீஞ்சொல் இளங்கிளி. ஸோ ஒவ்வொரு இடத்தையும் சொல்லி அந்தந்த இடத்தில் எந்தெந்த விதமான ஓசை எழும்புகிறது அல்லது ஓசை எழுப்பப்படுகிறது அல்லது அந்த ஓசை கேட்கப்படுகிறது என்பதை கம்பன் சொல்கிறான். திணை சிலம்புவ, திணைப்புணங்களில் எல்லாம் கேட்கப்படும் ஒலி தீஞ்சொல் இளம் கிளி, கிளிகளுடைய அந்த கிள்ளை மொழி அல்லது அந்த கீச் கீச் என்ற சத்தம், திணைப்புணங்களில் எல்லாம் கேட்கப்படும் ஒரே சத்தம் இளம் கிளிகளின் இனிய சொல் தீஞ்சொல் இளங்கிளி. இவை எழுப்பும் சத்தம் திணைப்புணங்களில் எல்லாம் கேட்கின்றன. திணை சிலம்புவ தீஞ்சொல் இளங்கிளி. அதுபோல நனை சிலம்புவ நாகிழ வண்டு. நனை என்பது அரும்பு, பூ. அங்கே இருக்கக்கூடிய சத்தம் வண்டுகள் வந்து மொய்ப்பதால் அரும்புகளிலெல்லாம் கேட்கக்கூடிய சத்தம் அங்கே வந்து அமர்ந்து மதுவை உண்ணுகின்ற அந்த வண்டு எழுப்பக்கூடிய சத்தம். இளவண்டு நாகிழவண்டு. நாகு என்றாலும் இளமை, இளமை என்றாலும் நனை சிலம்புவ நாகிழவண்டு. புனல் சிலம்புவ புள்ளினம். புனல், புனல் என்பது ஆறு அல்லது நீர்நிலை. அங்கே ஏராளமான பூக்கள் மலர்ந்திருக்கின்றன. தடாகம் என்று வைத்துக் கொள்ளலாம். தாமரை பூத்த தடாகம் அடி கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? அதுபோல பூம்புனல். அங்கே என்ன ஒலி கேட்கின்றன என்றால் பறவைகளுடைய ஒலி எல்லாம் கேட்கின்றன. பூம்புனல் சிலம்புவ புள்ளினம். இந்த மூன்றையும் சொன்னவன் இது ஒரு இயற்கை வர்ணனை என்பதால் அப்படியே விட்டு விடலாம். ஆனால் கம்பனுக்கு அதில் விருப்பமில்லை. நாட்டின் வளத்தை சொல்ல வந்தவன் இயற்கை வளத்தோடு அந்த நாட்டு மக்களின் பண்பு, அந்த நாட்டோர் போற்றக்கூடிய ஒரு பண்பு என்பதையும் சொல்ல வேண்டும் என்று வள்ளியோர் மனை சிலம்புவ மங்கள வள்ளையே. வள்ளியோர் வள்ளல் தன்மை மிக்கவர்கள். அங்கே இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய எல்லோரும் வள்ளத்தன்மை மிக்கவர்கள். அந்த வள்ளியோர் என்பவர் வள்ளல் தன்மை மிக்கவர். அவருடைய மனைகளிலெல்லாம் எழுப்பப்படும் ஒலி வள்ளை. வள்ளை என்பது நெல் குத்தும் போது அந்த உலக்கையை போட்டு இடிக்கிறார்களே, அவர்கள் பாடும் ஒரு பாடல், இல்லைன்னா அவர்கள் எழுப்பும் ஒரு ஒலி என்று சொல்லப்படுகிறது. ஸோ அது மங்கள வள்ளை. ஸோ வள்ளியோர் என்று சொன்னதனால் வள்ளல் தன்மை மிக்கவர்களாக அந்த நாட்டோர் இருந்தார்கள். அவர்களுடைய வீடுதோறும், மனை என்பது வீடு, அவர்கள் வீடுதோறும் எழும்புவன இந்த நெல்லு குத்தும் பொழுது அவர்கள் எழுப்பும் பாட்டு, அந்த இசை. திணை சிலம்புவ தீஞ்சொல் இளங்கிளி, நனை சிலம்புவ நாகிழ வண்டு பூம், புனல் சிலம்புவ புள்ளினம் வள்ளியோர், மனை சிலம்புவ மங்கள வள்ளையே என்பது நாட்டு வளத்தை பற்றி கம்பன் சொல்லும் இந்த வகுப்பின் முதல் பாடல். அடுத்த பாடலை போடலாம். குற்ற பாகு கொழிப்பவர் கோள்நெறி, கற்றிலார கருங்கண் உழைச்சியர், முற்றிலார முகந்து தம் முன்றிலில் சிற்றில் கோலி சிதறிய முத்தமே. கம்பன் என்ன சொல்ல வருகிறான் என்றால், நாட்டு வளம் எவ்வளவு செழிப்பான நாடு என்றால், பாகு, பாகு என்பது பாக்கு, அது இடைக்குறை. பாகு என்பது பாக்கு. பாக்கு வெட்டுபவர்கள் அந்த பாக்கு மட்டும் எடுக்கணும், அதனுடைய தோலி, அதனுடைய மேலே இருக்கிறதெல்லாம் நீக்கி குழிப்பவர்கள் அவற்றை முரத்தில் போட்டு புடைக்கிறார்கள், இல்லைன்னா அவற்றை களைந்து வைத்து விடுகிறார்கள். பாக்கு மட்டும் எடுத்துக்கொண்டு பாக்கினுடைய மற்ற தேவையில்லாத பொருள்களை எல்லாம் களைந்து விடுகிறார்கள், வீசி எறிந்து விடுகிறார்கள், கழித்து விடுகிறார்கள். யார்? குற்றப்பாகு கொழிப்பவர். பாக்கிலிருந்து பாக்கை மட்டும் எடுப்பவர்கள் யார்? நுழைச்சியர். நுழைச்சியர் என்பவர் நெய்தல் நிலத்து பெண்டிர். இந்த பெண்டிர் எப்பேற்பட்ட பெண்டிர் என்றால், கோள் நெறி கற்றிலாத கருங்கண் நுழைச்சியர். நுழைச்சியர் நெய்தல் நிலத்து பெண்கள், கருமையான கண்களை உடையவர். இது அவர்களுடைய அங்க லட்சணத்தை சொல்வது. அவர்களுடைய மனம், அவர்களுடைய குணம் சொல்லப்படுவது கோள் நெறி கற்றிலாத.
கோள் என்பதே குத்தம், பிழை, தீங்கு. அந்த நெறி எதுவும் கற்றில்லாதவர்கள் என்று கொள்ளலாம். உரையாசிரியர்கள் வாலிபர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய கண் பார்வையை வீசாத அந்த நெறியை கற்றில்லாத சின்னஞ்சிறு சிறுமியர் என்று கொள்ளலாம். அதுக்காகத்தான் அந்த சொல்லியிருக்காங்களோன்னு தோணுது. கோள் நெறி கற்றில்லாதவர் என்றால் இன்னும் ரொம்ப இளம் வயது, சிறு வயது சிறுமியர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த பாக்கு வெட்டி அதனுடைய குப்பையெல்லாம் தூக்கி வீசி எறிகிறார்கள். அவற்றை எடுத்துக்கொண்டு வந்து விளையாடுகிறார்கள். என்ன விளையாட்டு என்றால் சிறு வீடு கட்டி விளையாடுகிறார்கள். கடைசி லைன், சிற்றில் கோலி சிதறிய முத்தமே. கோலுதல் என்றால் வளைத்தல், திரட்டுதல், கட்டுதல். சிற்றில், சிற்று இல், சிறுவீடு கட்டி விளையாடுகிறார்கள் இந்த குழந்தைகள். அதற்கு வேண்டிய பொருள்களாக அவர்கள் இந்த பாக்கு வெட்டி அந்த குப்பையை எடுத்து கொண்டு வருகிறார்கள். அதை எடுத்து கொண்டு வந்து முற்றில், தம்முடைய வீட்டு முற்றில் ஆற முகந்து முன்றிலில், முன்றில் என்பது வீட்டு முற்றம். ஸோ அங்கே வந்து அந்த குப்பையெல்லாம் எடுத்து முழுசாக எடுத்து கொண்டு வந்து முழுமையாக ஆற அவற்றை எடுத்துக்கொண்டு வந்து முகந்து தம்முடைய வீட்டு முற்றங்களில் சிறு வீடு கட்டி விளையாடும் பொழுது அந்த பாக்கு குப்பைக்குள்ள ஏராளமான முத்துக்களும் கிடைக்கின்றன என்று, முத்துக்களுக்கும் குப்பைகளுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவு அந்த நாட்டில் வளம் கொழித்திருந்தது என்பதாக பொருள் கொள்ள வேண்டும். குற்ற பாகு கொழிப்பவர் கோள் நெறி கற்றிலாத கருங்கண் நுழைச்சியர் முற்றிலார முகந்து தம் முன்றிலில் சிற்றில் கோலிச் சிதறிய முத்தமே என்று, சிறுவீடு கட்டி விளையாடும், குப்பைகளை கொண்டு விளையாடும் அந்த முற்றங்களில் முத்துக்கள் சிதறி கிடக்கின்றன என்பது கம்பனுடைய பதிவு. நாட்டின் வளம் சொல்கிறார்கள். அடுத்த பாடல், எல்லா பாடலும் இது போன்ற வர்ணனைகள் தான், அதை சொல்லிவிடுகிறேன். துருவை மென்பிணை ஈன்ற துளக்கில வரி மறுப்பிணை வந்தலை ஏற்றைவான் உறும் இடித்த என தாக்குறும் ஓதையின் வெறுவி மால்வரை சூழ் மழை மின்னுமே. மின்னுமே, இதுதான் சொல்லப்படும் செய்தி. மின்னல் வெட்டுகிறது. எதிலிருந்து மின்னல் வழிகிறது என்றால் மழை மின்னுமே. மழை என்பது மேகம். ஸோ மேகத்தில், மேகத்தின் இடையில் மின்னல் ஒரு வெட்டு வெட்டுகிறது. எந்த இடத்தில் என்றால் மால் வரை சூழ் மழை. சூழ் என்றால் கடைசியில் என்ன, சூழ் என்பது தண்ணீரை கரு கொண்ட, கண்ணீரை கருவுற்ற சூழுற்ற மேகம். எனவே மழை பொழிய தயாராக இருக்கிறது. லாட் ஆஃப் மாய்ஸ்சர் இன் தட். அது பெரிய பெரிய மலர்களை, வரை என்றால் மலை, மால் என்றால் பெரிய, அந்த மலைச்சாரல்களில் படர்ந்திருக்கக்கூடிய மேகங்களில் ஒரு மின்னல் வெட்டு வெட்டுகிறது. இது எப்படி இருக்கிறது என்றால் அந்த மேகங்கள் பயந்து போய் ஒரு உலுக்கு உலுக்குவது போல. அதற்கு காரணம் எருதுகள் சண்டையிடுவதை பார்த்து அந்த ஓசைக்கு பயந்து மின்னல்கள் வெட்டுகின்றன. ஓதை, ஓதை என்பது ஓசை. உறும் இடித்த என தாக்குறும், இடி இடிப்பது போன்ற ஓசை அதை எழுப்புகின்றன. எவை என்றால் துருவை மென்பிணை ஈன்ற துளக்கிலா வரி மறுப்பு இணை வந்தலை ஏறு. ஏறு என்பது எருது, கிடா. அது ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறது. துருவை என்பது செம்மறியாடு, மென்மையான செம்மறியாடு ஈன்ற துளக்கிலா வரி. வரி என்பது இந்த கொம்புகளில் இருக்கக்கூடிய கோடுகள். அவை ஸ்ட்ரெயிட்டாக, நேராக, எந்த விதமான வளைவு கிளைவு. துளக்கு என்பது பொதுவாக நடுக்கம் அல்லது அசைவு. அது இல்லாத நேராக இருக்கக்கூடிய வரி என்பது கோடுகள். கோடுகளை கொண்ட மறுப்பு என்பது அந்த ஆட்டுக்கிடாவுடைய கொம்பு. அப்பேற்பட்ட கொம்பு உடைய இணை கொம்பு, 2 கொம்புகள், அதை வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்டுக்கிடா அல்லது கிடா ஒன்றோடு ஒன்று மோதும் பொழுது ஏன் ஏற்பட்ட சத்தத்தை கேட்டு மேகங்கள் நடுங்கி மின்னல் உண்டாகிறது என்பதாக கம்பனுடைய கற்பனை.
அடுத்த பாடல் இதே போன்ற ஒரு கற்பனை. கன்றுடை பிடி நீக்கி களிற்றினம் வந்தொடர்படுக்கும் வனவாரிசூழ் குன்றுடை குலமல்லர் குழு குரல் இந்துணை களி அன்னம் இரிக்குமே. இரிக்குமே, இரிதல் என்றால் பயந்து அச்சம் கொண்டு நிலை தடுமாறி ஓடுதல், இரித்தல். அன்னங்கள் இந்த மாதிரி ஓடுகின்றன. அன்னம் இரிக்குமே, அன்னங்கள் பயந்து நடுங்கி ஓடுகின்றன. அது அன்னங்கள் ஜோடியாக இருக்கின்றன. துணை, துணையுடன் சேர்ந்து கழிக்கின்ற அன்னம். கடைசியில் என்ன இருக்க, இன் துணை களி அன்னம் இரிக்குமே. அன்னங்கள் பயந்து கொண்டு ஓடுகின்றன. துணை என்றால் இரட்டை. ஸோ ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து இருக்கக்கூடிய அன்னங்கள் என்று கொள்ளலாம். கழிக்கும் அன்னங்கள், சந்தோஷமாக இருக்கக்கூடிய அன்னங்கள் திடீர்னு அப்படியே பயந்து அலறி அடிச்சுட்டு ஓடுறது. என்ன காரணம் என்றால் மல்லர் குழு குரல். மல்லர் என்பவர் உழவர்கள். அவர்களுடைய குழு, அந்த தொகுதி, அந்த கூட்டம், ஒரு குரூப் ஆஃப் உழவர்கள், அவர்களுடைய பெரும் சத்தம். இந்த சத்தம் ஏன் எழுகிறது என்றால் அவர்கள் யானையை பிடிக்கிறார்கள். எப்பேற்பட்ட மல்லர்கள் என்றால் மிகுந்த வலிமை உடைய குன்று உடை குல மல்லர். குன்று போல தோல் உடையவர்கள் என்று பொருள் கொள்ளலாம். அல்லது மலைப்பாங்கான பிரதேசங்களை தமக்கு சொந்தமாக உடையவர்கள் என்றும் கொள்ளலாம். குன்றுடை குல மல்லர் உழவர்கள், குழு குரல், அவர்கள் எழுப்பக்கூடிய அந்த கூட்டத்தின் தொகுதி, அந்த கூட்டத்தின் குரல் இன்துளை களி அன்னம் இரிக்குமே. அன்னங்களை எல்லாம் நிலை தடுமாறி பயந்து அஞ்சி அலற ஓட வைக்கின்றன. இந்த உழவர்களின் குரல் ஏன் எழும்புகிறது என்றால் கன்றுடை பிடி நீக்கி களிரினம் வந்தொடர் படுக்கும் வன வாரி சூழ். இந்த மாதிரி வர்ணனையில் ஒரு கஷ்டம் என்னன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் தெரிந்தால்தான் ரசிக்க முடிகிறது. வாரி, வாரி என்பது பொதுவாக கடல் என்று நாம் படித்திருக்கிறோம். பள்ளம் என்று பொருள் கொண்டு, நான் அகராதியில் போய் பார்த்தேன் வாரிக்கு என்ன பொருள் போடுறாங்கன்னு. யானையை பிடிக்க பயன்படுத்தப்படும் பள்ளம் என்று அகராதியில் இதற்கு ஒரு பொருள் தருகிறார்கள். ஸோ வனவாரி, காட்டிலே யானைகளை பிடிக்க பள்ளம் வெட்டி அதை சூழ்ந்திருக்கக்கூடிய, அந்த குறிப்பிட்ட இடத்தில் சூழ்ந்திருக்கக்கூடிய குன்று உடை குல மல்லர்கள், அவர்கள் எழுப்பும் குழு குரல் அன்னத்தை இரிக்குமே. இவர்கள் எதற்காக இந்த பள்ளத்தை சூழ்ந்து நிற்கிறார்கள் என்றால் களிறு இனம் வன் தொடர் படுக்கும். படுக்கும் என்றால் வீழ்த்துவது அல்லது பிடிப்பது அல்லது பற்றி கொள்வது. அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் கம்மன் சொல்றான் பாருங்க. கன்று உடை பிடி நீக்கி, பெண் யானைகளை எல்லாம் தவிர்த்து. அதுவும் எப்பேற்பட்ட பெண் யானைகள்? கன்று உடைய பெண் யானைகள். அம்மாவையும் குழந்தையும் பிரிக்கப்படாது என்று அந்த பெண் யானைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு அவர்களை தவிர்த்து, களிறு, களிறு என்றாலே ஆண் யானை, அவற்றை மட்டும் பிடிப்பதற்காக பள்ளம் வெட்டி அந்த பள்ளத்தை சுற்றி சூழ்ந்து கொண்டு மல்லர்கள் எழுப்பும் பேரொலி அன்னங்களை திசை தடுமாறச் செய்து அங்கும் இங்குமாக அலறி அடித்துக் கொண்டு ஓட வைக்கின்றன. என்ன ஒரு கற்பனை பாருங்க. நாட்டு வளம், நாட்டு படலம். அடுத்த பாடல். வள்ளி கொள்பவர் கொள்வன மாமணி, துள்ளி கொள்வன தூங்கிய மாங்கனி, புள்ளி கொள்வன பொன்விரி புன்னையிர், பள்ளி கொள்வன பங்கயத்து அன்னமே. திரும்ப அந்த நாட்டினுடைய வளம் இவ்வளவு செழிப்பாக இருக்கிறது என்று. வள்ளி என்பது வள்ளிக்கிழங்கு. வள்ளிக்கிழங்கை பூமியிலிருந்து தோண்டி எடுக்க வேண்டும். வள்ளிக்கிழங்கு எடுப்பதற்காக பூமியை தோண்டினால் அந்த நாட்டில் எல்லா இடங்களிலும் தங்கம், செல்வம், வைரம், வைடூரியம், மணி என்று கொட்டி கிடப்பதால் வள்ளிக்கிழங்கை தோண்டுவதற்காக எடுத்த அந்த பள்ளத்திலிருந்து வள்ளி கொள்பவர் கொள்வன மா மணி. வைரமும் வைடூரியமும் அவங்களுக்கு பூமியிலிருந்து வள்ளிக்கிழங்கு எடுக்க போனா வைரமும் வைடூரியமும் கிடைக்கின்றன. வள்ளி கொள்பவர் கொள்வன மாமணி. தூங்கிய மாங்கனி துள்ளி கொள்வன. தூங்குதல் என்றால் தொங்குதல் என்று பொருள்.
மரத்திலிருந்து மாங்கனிகள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. அவை அவை கொள்வன எது என்றால் துள்ளி. துள்ளி என்பது துளி, தேன் துளி. மாங்கனிகள் எல்லாம் தேன்துளிகளை கொண்டனவாக இருக்கின்றன. பொன்விரி புன்னையிர், புன்னை மரம், அதனுடைய மலர்கள் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கின்றன. அங்கே புள்ளி கொள்வன, அந்த கீழே விழுந்திருக்கக்கூடிய அந்த மலர் படுக்கை என்பது அங்கங்கே புள்ளிகள் இட்டது போல அந்த இடத்தில் பள்ளி கொள்வன பங்கயத்து அன்னமே. தாமரை மலரில் இருக்கக்கூடிய அது தாமரை மலர் போன்ற பங்கயம் போன்ற அன்னம் அங்கே புன்னை மரத்தடியில் பள்ளி கொள்கின்றன என்று அந்த நாட்டினுடைய வளப்பம், அந்த நாட்டினுடைய சிறப்பு சொல்லப்படுகிறது. அடுத்த பாடல் கொன்றை வேங்குழல் கோவலர் முன்றிலில் கன்று உறக்கும் குறவை கடைசியர் புன்தலைப்புனம் காப்புடை புங்கரில் சென்று இசைக்கும் நுழைச்சியர் செவ்வழி. இரண்டு விதமான ஓசைகள் சொல்லப்படுகின்றன. ஒன்று குறைவை, குறவை, குறவை கூத்து என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை எழுப்புவர்கள் கடைசியர். ஏற்கனவே இந்த கடைசியர் என்ற இந்த பெண்கள், இவருடைய கிளாசிபிகேஷன் உழவர் பெண்கள், பள்ளத்தியர் என்று சொல்கிறார்கள். அவர்கள் எழுப்பக்கூடிய குறவை கன்று உறக்கும் குறவை. கன்றுகளை தூங்க வைப்பதற்காக இவர்கள் குறவை பாடல் பாடுகிறார்கள். கன்று உறக்கும் என்பது ஒரு பாடம் இருக்கு, கன்று உறப்பும்னு ஒரு பாடம் இருக்கு. கன்று உறக்கும் குறவை கடைசியர் எங்க இந்த கன்றுகளை தூங்க வைக்கிறார்கள் என்றால் கொன்றை வேங்குழல் கோவலர் முன்றிலில். கோ என்பது பசு, கோவலர் பசுவை காதுபார்த்தவர்கள், ஆயர்கள், இடையர்கள். அவர்களுடைய முன்றில், அவர்கள் வீட்டு முற்றத்தில் கன்றுகளை தூங்க வைப்பதற்காக கடைசியர் என்ற உழவு பெண்கள் அவர்கள் குறவை பாடுகிறார்கள். இது முதல் இரண்டடி. அதே போல புன்தலைப்புனம் காப்புடை பொங்கரில் சென்று இசைக்கும் நுழைச்சியர் செவ்வழி. செவ்வழி என்பது ஒரு பண், எதுகுலகாம்போதி என்று சொல்கிறார்கள். அந்த பண்ணை பாடிக்கொண்டு பொங்கர் என்பது சோலை, காப்பு உடை பொங்கர், நன்றாக காவல் இருக்கக்கூடிய அந்த சோலைகளில் புன்சை நிறைய, புனம் என்பது அதுவும் சோலை, புன் தலை புனம் காப்புடை பொங்கரில் நுழைச்சியர் செவ்வழி சென்று இசைக்கும் என்று மற்றொரு விதமான பாடலும் அங்கே பாடப்படுகின்றன என்பது கம்பனுடைய நாட்டு வர்ணனை. அடுத்த பாடல் சேம்பு காலிற செங்கழு நீர்க்குள தூம்பு கால சுரிவளை மேய்வன காம்பு கால் பொற கண்ணகன் மால்வரை பாம்பு நான்றன பாய்பசும் தேரலே. பசும் தேரல், தேரல் என்பது கள் அல்லது தேன் நரவம். மலையிலிருந்து தேன் அப்படியே இழிந்து வருகிறது. என்ன குவான்டிட்டியில் வருதுன்னா ஒரு பெரிய பாம்பு, மலைப்பாம்பு தொங்குவது போல. மால் வரை பாம்பு நான்றென, நான்றுதல் என்றால் தொங்குதல் என்று பொருள். கண் அகன் மால் வரை, கண் என்பது இடம், இடம் பெரிய, பெரிய இடமான, வரை என்பது மலை, மால் என்பது பெரிய, அந்த பெரிய மலையிலிருந்து ஒரு பாம்பு தொங்குவது போல தேன் பொழிகிறது. இந்த தேன் ஏன் பொழிகிறது என்றால் காம்பு கால் பொற, காம்பு என்பது மூங்கில், கால் என்பது காற்று, பொறுதல் என்றால் சண்டையிடுதல் அல்லது மோதுதல். மூங்கில்கள் மீது காற்று வேகமாக வீச, கால் என்பது காற்று, காற்று வேகமாக மூங்கில்கள் மீது வீச அந்த மூங்கில்கள் மலை உச்சியில் இருக்கும் தேனடைகளை போய் தாக்க, அங்கிருந்து தேனடைகளில் இருந்து தேன் ஒரு பெரிய பாம்பு தொங்குவது போல கீழே விழுகிறது. இது ஒரு கற்பனை.
இதே போல மற்றொரு கற்பனை, சேம்பு கால் இர செங்கழு நீர்க்குள தூம்பு. தூம்பு என்பது மதகு அல்லது அணை. அதில் இருக்கக்கூடிய துவாரம், அணையும் சொல்லலாம், அந்த மதகில் இருக்கக்கூடிய ஒரு துவாரம் என்றும் சொல்கிறார்கள். அதில் சுரிவளை. சுரிவளை என்பது சங்கு. அந்த சங்குகள் அதில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. இது சேப்பங்கொடிகளின் கால். கால் என்பது தண்டு அல்லது வேர். அவை இற்று போக சேம்பு கால் இர செங்கழு நீர்க்குள தூம்பு. அந்த நீர்க்குளத்தில் இருந்து மதகு வழியாக பாய்ந்து வர அங்கே சங்குகள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன என்பது ஒரு கற்பனை. மூங்கில் மரங்கள் ஒன்றோடு ஒன்று காற்று மோதுவதால் அவை மலையின் மீது போய் சாய அங்கிருக்கக்கூடிய தேனடைகளிலிருந்து தேன் அப்படியே மலையில் வழிந்து வருகிறது. ஒரு பாம்பு மலையிலிருந்து தொங்குவது போல இந்த அப்படியே தேன் இழிந்து தேன் மேலேருந்து கீழே அப்படியே ஒரு 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 கண்டினியூஸ் ஸ்ட்ரீம் தேன் கிடைக்கிறது என்பது கம்பனுடைய கற்பனை. நான்ற என்பதற்கு தொங்குதல் என்று நான் பொருள் சொன்னேன். அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு சொல் ஆடல் என்று நினைக்கிறேன். அதனுடைய பயன்பாட்டை பார்த்து விடலாம் இப்பொழுது. ஒத்த சொல் ஆக்கம். நான்ற. அடுத்த பாடல், சீதக்களவ செந்தாமரைப்பூம். அனைவருக்கும் தெரிந்த விநாயகர் அகவல். சீதக்கவள செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பல இசை பாட பொன்னரை காணும் பூந்துகில் ஆடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தழகிழிப்ப பேழை வயிறும் பெரும்பாரக் கோடும் வேழமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சிற் கொடிகொண்ட நீலமேனியும் நான்றவாயும். நான்றவாய் யானையினுடைய தும்பிக்கை தொங்கிக் கொண்டிருக்கிறது. நான்ற என்றால் தொங்குதல். நான்ற வாய்னா நாத்தம் அடிக்கிற வாய் இல்லை. நான்ற வாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மதச் சுவடும் என்று நான்ற என்பதற்கு தொங்குகின்ற என்ற பொருள். அடுத்த பாடல், நாட்டு வளத்தில் இதுவரை இயற்கை வளம், அங்க தேன் அடைபாயிறது, வண்டுகள் போய் உட்காருகிறது என்றெல்லாம் சொல்லி கொண்டு வந்த கம்பன் இப்பொழுது முதலாக அந்த நாட்டு மக்களுடைய ஒரு தன்மை, அவர்களுடைய பண்பு, அவர்களுடைய ஒப்பில்லாத குணங்கள் பற்றி பேசும் ஒரு பாடலாக இந்த பாடல் அமைகிறது. மிகவும் புகழ்பெற்ற பல இடங்களிலும் பேசப்படக்கூடிய ஒரு பாடல். பெருந்தடங்கண் பிறை நுதலார்க்கலாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே. ஒரு அற்புதமான பாடல். கோசல நாட்டு பெண்கள் அவர்களை வர்ணிக்கின்றான் கம்பன். பெரும் தட கண். கண் பெண்ணை வர்ணிக்க வந்த கம்பன் கொடி போன்ற இடை அல்லது தாமரை போன்ற பாதங்கள், இல்லைன்னா கோவைப்பழம் போல உதடுகள், வாய் என்றெல்லாம் சொல்லாமல் கண்ணை முன்னிறுத்துகிறான் இந்த குறிப்பிட்ட பாடலை. ஏனென்றால் கண் என்பது அருளை பொழிவது. கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்பதுதான் அருள் பார்வை, அருள் பொழியக்கூடிய ஒரு அங்கம் என்பது கண். பெரிய கண், பெரும் தடங்கண், விசாலமான கண்கள். எனவே ஒவ்வொரு பொண்ணுக்கும் அங்க பேரு விசாலாட்சின்னு இருந்திருக்கலாம். பெருந்தடங்கண். அதுபோன்ற பிறை நுதல், நெற்றியினுடைய அழகு சொல்லப்படுகிறது. அப்புறம் ஒரு வார்த்தை போட்டான், ரொம்ப முக்கியமான வார்த்தை. பெருந்தடங்கண் பிறை நுதலார்க்கு எல்லாம். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக நான் இதை கருதுகிறேன். ஒருவர் பாக்கி இல்லாமல் எல்லோருக்கும், ஒரு ஆள் கூட பாக்கி இல்லாம. நிறைய விதத்துல பொருள் கொள்ளலாம்.
அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் பெரும் தடங்கண் கொண்ட பெண்களாகவும் பிறை நுதல் கொண்ட பெண்களாகவும் எல்லோரும் இருந்தார்கள் என்று அந்த எல்லாம் என்பதை இந்த உருவ வர்ணனைக்கு பொருந்தியதாக கொள்ளலாம். எல்லா பெண்களும் பெரும் தடங்கண் பிறை நுதல் உடையவர்கள் எல்லாம், அல்லது பெருந்தடங்கண் பிறை நுதல் உள்ள பெண்கள் எல்லோருக்கும். அடுத்த லைனுக்கு போனா எல்லோருக்கும், எல்லா பெண்களுக்கும், ஒருவர் பாக்கி இல்லாமல், வித் நோ எக்ஸப்ஷன் என்ன கிடைக்கின்றன? பொருந்து செல்வமும் கல்வியும். இதை ரெண்டையும் குறிக்கணும். பொருந்து கல்வியும் பொருந்து செல்வமும். நம்மளுடைய வார்த்தையை பார்க்கணும். செல்வமும் கல்வியும் இவர்களுக்கு பொருந்துகின்றன, இவர்களை வந்து அடைகின்றன, இவர்களை வந்து சேர்கின்றன. குட்டி குட்டியா நிறைய விஷயம் சொல்லலாம். இவர்களுக்கு மறுக்கப்பட்டவை அன்று. செல்வமோ கல்வியோ இவர்களுக்கு மறுக்கப்பட்டது அன்று. அவை, செல்வமும் கல்வியும் இவர்களுக்கு தானாக வந்து பொருந்துகின்றன. இது ஒரு முக்கியமான செய்தி. கோசல நாட்டு பெண்களுக்கு கல்வி செல்வம் இரண்டும் தாமாக வந்து கிடைக்க பெற்றுள்ளன. இவர்களுக்கு ஒன்று மறுக்கப்படுவது இல்லை, அல்லது இவர்கள் வலிய போய் தேடி பெற்றுக் கொள்வதாகவும் இல்லை. நமக்கே தெரியும், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால பெண் கல்வி என்பது குதிரை கொம்பாக இருந்த ஒரு காலம். அதே மாதிரி பெண்களுக்கு செல்வம் என்பதும் 50, 60 அல்ல 80 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் சட்டப்படி அவர்களுக்கு சொத்துரிமை என்பதெல்லாம் வழங்கப்பட்டது. கம்பன் காலத்தில் கோசல நாட்டு பெண்களுக்கு செல்வமும் கல்வியும் பொருந்தி இருந்தன, நேச்சுரலாக அவர்களுக்கு கிடைத்தன. அவர்கள் இதை போராடி பெறவில்லை, அவர்களுக்கு மறுக்கப்பட்டு பின்னர் கொடுக்கப்பட்டவை அன்று. இவை இரண்டும் தானாகவே அவர்களுக்கு கிடைத்தன என்ற வார்த்தை பொருந்து என்ற வார்த்தையிலிருந்து அது தெரிகிறது. அதேதான் மற்றும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்கிறான் கம்பன். பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால். பூத்தல் அது ரொம்ப ஒரு நேச்சுரல் ப்ராசஸ்ங்க. மலரை நீங்கள் ஆர்டிபிஷியலாக பூ வைக்க முடியாது, தானாக விரியும். ஸோ இயற்கையாக எந்த விதமான செயற்கை உந்துதலும் இல்லாமல் செல்வமும் கல்வியும் இவர்களுக்கு இயற்கையாக தானாக இயைந்து வந்து கிடைத்தன. இதுதான் கோசல நாட்டின் வளம் சொல்ல வந்தவன். இயற்கை வளம் பற்றி ஏராளமாக சொல்லி இருக்கிறான். அதில் அடுத்ததாக அவன் சொல்வது நாட்டு மக்களின் வளம். இதுலேயும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதையே ஆண்களை வைத்து கம்பன் சொல்லி இருக்கலாம். ஆனால் நாம் எல்லோரும் அறிந்தது, ஒரு குடும்பத்தில் பெண் கற்றவளாக இருந்தால் அந்த குடும்பம் முழுவதும் நன்மை பெறும் என்று பெருந்தடங்கண் பிறைநுதார்க்கு எல்லாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால். இதோட நிறுத்திக்கிறேன். ஸோ செல்வம் என்கின்ற உரிமை அந்த மகளிருக்கு கிடைத்தது. கல்வி என்கின்ற அந்த பேரு அல்லது அந்த உரிமை, அந்த தகுதி, அவர்களுக்கு பூ எவ்வாறு தானாக மலர்கிறதோ அதுபோல பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் என்பது கம்பனுடைய வார்த்தை. இது நான் சொன்னது போல இவர்கள் இருவர், இந்த பெண்களுக்கு உண்டான ஒரு தகுதி, ஒரு குவாலிஃபிகேஷன், இல்லைன்னா ஒரு தன்மை, ஒரு உரிமை என்று கூட வைத்துக் கொள்ளுங்கள். உரிமை இருக்கும் இடத்தில் அதை தொடர்ந்து ஒரு கடமையும் வரும். உரிமை மட்டும் தனியா இருக்காது. ஒரு பொறுப்பு வந்தால் அந்த பொறுப்பிற்கான சில கடமைகள் உண்டு. இந்த பெண்களுக்கு இந்த பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் 2 கடமைகளை அவன் மிகச் செவ்வனே ஆற்றுகிறார்கள்.
ஒன்று சமூகத்திற்கு ஆற்றும் கடமை, மற்றொன்று இல்லத்தில் ஆற்றும் கடமை என்று அந்த இரண்டு கடமைகளையும் கம்பன் சொல்கிறான். பொறுப்பை மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெண்களாக இவர் இல்லை, பொறுப்பை ஏற்றுக்கொண்டு கடமைகளையும் ஆற்றும் பெண்டிராக இவர்கள் இருந்தார்கள் என்று ஒரு கடமை சமூகத்திற்கு உண்டான கடமை என்று ஈதல் மூன்றாவது வரியின் நடுவில் இருக்கக்கூடிய வார்த்தை. ஈதல் இல்லாதவர்களுக்கு இருப்பதை கொடுப்பது. அடுத்தது வைகலும் விருந்து, இது இல்லற கடமை என்று சொல்லலாம். தன் வீட்டிற்கு வருபவர்களுக்கு வைகலும், அதுவும் அனதர் முக்கியமான ஒரு வார்த்தை. அன்றாடம் நாள்தோறும் ஒரு நாள் விடாமல் வைகலும் விருந்து. சோ ஈதல், வைகலும் விருந்து, இவை அன்றி விளைவன யாவையே. இவை தவிர வேறு எதுவும் அங்கே நிகழவில்லை. இவை அன்றி, ஈதலும் வைகலும் விருந்தும் அன்றி யாவையே விளைவன, இது அன்றி வேறு என்ன அங்கே நிகழ்கின்றன. இந்த ஈதலும் வைகலும் யாருக்கு? வருந்தி வந்தவர்க்கு. ஏற்கனவே போன கிளாஸ்ல கூட சொன்னேன், வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, பாத்திரம் அறிந்து பிச்சை எடு. யாருக்கு கொடுக்கப்பட வேண்டியமோ, தங்களுடைய ஊருக்கோ தங்களுடைய இல்லத்திற்கோ வருந்தி வந்தவர்க்கு வைகலும் விருந்தும், அதே மாதிரி தங்கள் ஊருக்கு தங்கள் அந்த இடத்திற்கு வந்தவர்களுக்கு தேவைப்படும் பொருள்களை ஈதல் என்று ஈதலும் வைகலும் விருந்தும். அந்த வார்த்தையை பிரிச்சுப்படாது, வைகலும் விருந்தும் எப்பவுமே சேர்த்து சேர்த்து சொல்லணும். அன்றாடம் விருந்து, வைகலும் விருந்தும் ஈதலும் அன்றி இவை இல்லாமல் யாவையே விளைவன, வேறு என்னதான் அந்த கோசல நாட்டில் நிகழ்கின்றன. இந்த இரண்டும் வருந்தி வந்தவர்க்கு. அவர்கள் இருக்கும் இடத்தில் எதுவும் கிடைக்கவில்லை, எனவே வருத்தமுற்று இங்கே கோசல நாட்டை சேர்ந்து அடைந்தவர்களுக்கு ஈதலும் வைகலும் என்று கோசல நாட்டினுடைய வளம் சொல்ல வந்தவன் அந்த நாட்டு பெண்டிருடைய வளத்தை சொல்லி எவ்வளவு மகோன்னதமான ஒரு ஊர் அது இருந்தது என்று. பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால், பழம் தானா பழுக்கணும், தடியால் அடித்து பழுக்க வைக்க முடியாது. அதுதான் பூத்தலால். நேச்சுரலி அவர்களுக்கு பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தது என்பது கம்பனுடைய பதிவு. சொன்னேன், சமூக கடமை என்பது ஈதல், விருந்து என்பது அன்றாடம் செய்வது, வைகலும் ஈதல். இது கம்பன் அவனுடைய காலம் 9ஆம் நூற்றாண்டு என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது 12ஆம் நூற்றாண்டு என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஈதலை பற்றி ஏகப்பட்ட தமிழில் என்னெல்லாமோ, ஈதல் இசைப்பட வாழ்தல் என்று வள்ளுவன் சொல்லிவிட்டு போயிருக்கிறான். வரியார்க்கு ஒன்று ஒன்று ஈவதே ஈகை. இந்த பெண்டிருக்கு செல்வம் வந்திருக்கிறது, பொருந்து செல்வம் என்று சொன்ன கம்பன், செல்வம் வந்தால் செல்வத்தை வச்சு என்ன பண்ணணும்? பெரிய பங்களா கட்டலாமா, வீடு கட்டலாமா, 5 கார் வாங்கிக்கலாமா, பிளேனில் டிராவல் பண்ணும்போதெல்லாம் எப்போவுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் டிராவல் பண்ணுவோமா? இல்லை. செல்வத்தின் பயன் ஈதல். சொல்லுவது புறநானூறு. செல்வத்தின் பயன் ஈதல். என்ன ஒரு, அதாவது தமிழனுடைய அந்த தாட் ப்ராசஸ், அவனுடைய சிந்தனை, இவற்றையெல்லாம் பற்றி சிந்திக்கும் பொழுது, பணம் இருந்தால் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், உனக்கு செல்வம் வந்துருத்தா, உன்னுடைய அடுத்த கடமை ஈதல். செல்வத்தின் பயனே ஈதல். வேற பயனே ஒரே ஒரு பயன்தான், செல்வத்தின் பயனே ஈதல். அந்த பாட்டையும் பார்த்து விடலாம், பாட போடலாம். கார்த்திக். தென்கடல் வளாகம் பொதுமை இன்றி வெண்குடை நிழற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும். நாட்டை ஆள்கின்ற மன்னனானாலும் சரி, வேட்டையாடி நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சாமல் கடுமா பார்க்கும், மா என்பது விலங்கினம்,
கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் உண்பது நாழி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓர் ஒக்குமே அதனால் செல்வத்து பயனே ஈதல். அதை விட்டுட்டு துய்ப்போம் எனினே தப்புன பலவே என்று நாம் மட்டுமே தூய்ப்போம் என்று வைத்துக் கொண்டால் ஏராளமான பிழைகள் வந்துவிடும் என்று செல்வத்தின் பயன் ஈதல் என்று சொன்னதை கம்பன் மிக திறமையாக கையாண்டு பொருந்து பெருந்தடங்கண் பிறை நுதலார்க்கெல்லாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதல். அந்த ஈதலுக்குள்ளேயே வைகளும் விருந்தும் அதுவும் வந்துடும். ஐயா, செல்வம் இருந்தது, செல்வம் கொடுத்தாங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட், இந்த செல்வம் எவ்வளவுதான் இருந்தாலும் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா குறைஞ்சிட்டு தான் போகும். இந்த பெண்டிற்கு இரண்டு செல்வங்கள் இருந்தன. ஒன்று கொடுக்க 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 குறையக்கூடிய செல்வம், இருந்தாலும் செல்வத்தின் பயனே ஈதல் என்று கொடுத்தார்கள். மற்றொன்று கொடுக்க கொடுக்க குறையாத செல்வம், அது கல்வி. அதை பற்றி ஒரு அற்புதமான பாடல், கொடுக்க கொடுக்க குறையாத செல்வம். அடுத்த பாடலை போடலாம். நல்ல என்ன ஒரு இந்த தமிழனுடைய இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால். அதான் செல்வம் கொடுத்தா குறைஞ்சு போகும். கொடுக்க கொடுக்க குறையாதது கல்வி. இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுடரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணோம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து. என்ன ஒரு பாட்டு பாடி வச்சுட்டு போயிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து என்று செல்வம் அதை கொடுத்தார்கள், கல்வியையும் கொடுத்தார்கள். ஏனென்றால் அது ஈய குறையும், இது ஈய குறைவின்றால் என்று கோசல நாட்டு மக்களுடைய வளம், நாட்டினுடைய இயற்கை வளம், நாங்கள் தண்ணி எப்படி போகுது, தேன் பாயுது, அதெல்லாம் விட அற்புதமான ஒரு பாடலை கம்பன் சொல்லிவிட்டு போயிருக்கின்றான். அடுத்த பாடலை பார்க்கலாம். பிறைமுகத்தலை பெட்பின் இரும்பு போல் குறைகரித்திரள் குப்பை பருப்பொடு நிறைவெண் முத்தின் நிறத்து அரிசி குவை உறைவ கோட்டமில் ஊட்டிடம் தோறலாம். ஊட்டிடம், ஊட்டு இடம், உணவை உங்களுக்கு ஊட்டும் இடம். ஊட்டுப்பறை அப்படின்னு இன்னும் மலையாளத்தை சொல்றாங்க. ஊட்டுப்பறை என்பது சோறு கொடுக்கும் இடம், அன்ன சத்திரம் என்று வைத்துக் கொள்ளலாம். ஊட்டிடம் தோறும் எல்லாம் இந்த அன்னம் வழங்கப்படும் இடம் அன்ன சத்திரம் என்று சொல்லலாம், அன்னசாலை என்று சொல்லலாம், ஊட்டுப்பறை என்று வைத்துக் கொள்ளலாம். இவை எப்பேற்பட்ட ஊட்டுப்பறை என்றால் கோட்டம் இல் ஊட்டுப்பறை. கடைசி லைன்ல இருக்க கோட்டம் இல், எந்த விதமான வளைவோ எந்த விதமான குற்றமோ இல்லாத கோட்டம் இல் ஊட்டிடம் தோறும் எல்லாம் என்ன இருக்குமா? ரெண்டு ஐட்டம் இருக்குமா. மூன்றாவது அடியினுடைய கடைசி வார்த்தை அரிசி குவை. அரிசி என்றே வைத்துக் கொள்ளலாம் அல்லது சாதம் என்று வைத்துக் கொள்ளலாம். என்னென்றால் நிறை வெண்முத்தின் நிறத்து. அரிசி வெண்மையா இருக்குமா இல்லையா தெரியாது, சாதம் வெண்மையா இருக்கும். நிறை வெண்முத்தின் நிறத்து அரிசி குவை ஊட்டிடம் தோறும் எல்லாம் உறைவ. கோட்டமில் ஊட்டிடம் தோறும் எல்லாம் உறைவ. உறைவது என்றால் அங்கே இருக்கும், அங்கே தங்கி இருக்கும், அங்கே காணப்படும். எவை காணப்படும்? அரிசி குவை காணப்படும். எப்பேற்பட்ட அரிசி குவை? முத்தின் நிறத்து அரிசி குவை. எப்பேற்பட்ட முத்து? வெண்மை நிறமான முத்து, நிறை வெண்முத்து. நிறை வெண்முத்து நிறத்தில் இருக்கக்கூடிய அரிசி குவை ஊட்டிடம் தோறும் எல்லாம் உறைவ. அரிசி மட்டும் இருந்தா போருமா? ரெண்டாவது லைன்ல கடைசி வார்த்தை பருப்பொடு. அதுவும் எப்பேற்பட்ட பருப்பு? குப்பை. குப்பை என்றால் குவியல். பருப்பு குவியலோடு
பருப்பு, அரிசி. காய்கறி வேண்டாமா? குறை கறி திரள். கறி என்பது காய்கறி. ஸோ காய்கறிகள் நன்றாக திருத்தப்பட்ட அறியப்பட்ட காய்கறிகள். குறை, குறைக்கப்பட்ட, குறை என்றால் வெட்டுதல். குறை கரித்திரள் குப்பை, பருப்பொடு, நிறைவெண்முத்தின் நிறத்து அரிசி குவை, இவை கோட்டமில் ஊட்டிடம் தோறும் எல்லாம் உறைவ. எல்லா இடத்திலும் இது கிடைக்கும். இந்த கறி வெட்டப்பட்ட காய்கறி என்று சொன்னேன். இரும்பு போல், போழ்தல் என்றால் துளையிடுதல், வெட்டுதல், அரித்தல். இரும்பு என்பது மெட்டல். பிறைத்தலை பெட்பின். பிறைத்தலை என்பது அருவாள்மனை. பார்த்தீங்கன்னா தெரியும். பிறைத்தலை, பிறை போன்ற அருவாள்மனை வளைஞ்சிருக்கும். அது பிறைத்தலை பெட்பின். பெட்பு என்பது விருப்பு என்று பொருள். விருப்பப்பட்டு இவ்வாறு அரிசி, பருப்பு, காய்கறி எல்லாம் கோட்டமில் ஊட்டிடம் தோறும் உறைவ என்று நாட்டு வளம் பேசப்படுகிறது கம்பனால். பிறைமுகத்தலை பெட்பின் இரும்பு போல், குறை கரித்திரள் குப்பை பருப்பொடு, நிறைவெண் முத்தின் நிறத்து அரிசி குவை, உறைவ கோட்டமில் ஊட்டிடம் தோறுமெலாம். அடுத்த பாடல். களம் சுரக்கும் நிதியம் கணக்கில, நிலம் சுரக்கும் நிறைவளம் நல்மணி, பிலம் சுரக்கும் பெருதற்கு அரியதம், குலம் சுரக்கும் ஒழுக்கம் குடிக்கலாம். களம், களம் என்பது மரக்கலம். நான் ஏற்கனவே சொன்னேன், கங்கை ஆற்று வழியாக அல்லது சரையு நதி வழியாக கடலுக்கு வந்து கப்பல்கள் வந்து அங்கிருந்து நாட்டிற்கு வரக்கூடிய அளவு வளமுடைய நாடு. களம் என்பது கப்பல். ஸோ கோசலத்திற்கும் கடலுக்கும் டைரக்டா கனெக்ஷன் இல்லை. நீர்வழிப்பாதை வழியாக கப்பல்கள் வந்து இருக்கலாம். அந்த கப்பல்கள் நாட்டிற்கு என்ன கொண்டு வந்திருக்கின்றன என்றால், களம் சுரக்கும் கணக்கு இலா நிதியம். ஏராளமான, அளவில்லாத, எண்ணிக்கை இல்லாத, கணக்கு இல்லாத பொருள், பொன், மணி போன்ற பொருட்களை மரக்கலங்கள் கொண்டு வந்து நாட்டிற்கு சேர்க்கும். கணக்கிலா நிதியம் களம் சுரக்கும். நிறைவளம் நிலம் சுரக்கும். நாட்டில் இருக்கக்கூடிய நிலம், வயல்கள் ஏராளமான வளங்களை சுரக்கும். நிறைவளம், நிறைந்த, குறைகள் இல்லாத நிறைவளம் நிலம் சுரக்கும். பிலம் பெறுதற்கு அரிய நல்மணி சுரக்கும். பிலம் என்பது குகை அல்லது சுரங்கம் என்றும் சொல்கிறார்கள். சுரங்கத்திலிருந்து ஏராளமான மணிகள், வைரம்லாம் தோண்டித்தானே எடுக்கிறோம். வைரம், வைரச் சுரங்கம், தங்கச் சுரங்கம் என்று சொல்கிறோம். அந்த பிலம் என்பது சுரங்கம். பிலம் பெறுதற்கு அரிய நல்மணி சுரக்கும். நான் எப்பவுமே சொல்றது, போன வகையிலையும் ஒன்று பார்த்தோம். வள்ளியர் மனைதுறும் என்று ஒரு வார்த்தை சொன்னான் கம்பன். ஐயா, கப்பல் கொண்டு வருது ஏராளமான பணம், நிலத்திலிருந்து ஏராளமான வளங்கள் வருகின்றன, சுரங்கத்திலிருந்து ஏராளமான வைரம், வைடூரியம் எல்லாம் வருகிறது. இதெல்லாம் போருமா ஒரு நாட்டுக்கு என்றால் போதாது. முக்கியமாக வேண்டியது எது என்றால் நல்ல குணம், ஒழுக்கம். குடிக்கு எல்லாம் ஒழுக்கம் தம் குலம் சுரக்கும். சுரப்பது பொருள், வளம், கணக்கிலா நிதியம், நல்மணி என்று இருந்தால் போதாது. ஒழுக்கம் சுரக்க வேண்டும். குடிமக்களுக்கு எல்லாம், குடிக்கு எல்லாம் ஒழுக்கம் சுரக்க வேண்டும். அதை சுரப்பது எது என்றால் அவர்கள் தோன்றிய குலம், அவர்களுடைய அந்த பாரம்பரியம், அவர்களுடைய மரபு. குலம், குலம்தான் நல்ல குணத்தை கொடுக்கும் என்று. களம் சுரக்கும் நிதியம் கணக்கில, நிலம் சுரக்கும் நிறைவளம் நல்மணி, பிலம் சுரக்கும் பெறுதற்கரிய, அது கொண்டு குட்டி பொருள்கள், பெறுதற்கரிய நல்மணி பிலம் சுரக்கும். தம் குடிக்கலாம்
ஒழுக்கம் குலம் சுரக்கும். குலத்தினால்தான் நல்ல குணம் வரும். இது சொன்ன உடனே பலருக்கும் டக்குன்னு ஒரு பொறி வந்திருக்க வேண்டும். குலத்தளவே ஆகும் குணம், நீரளவே ஆகுமாம் நீராம்பல், நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு, மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்தளவே ஆகும் குணம். ஔவையாருடைய மூதுரை. இப்போ ரொம்ப லேட்டாக தான் இந்த ரெஃபரன்ஸ் எனக்கு பார்த்தேன்னா உங்களுக்கு ஸ்கிரீனில் காமிக்க முடியவில்லை. அடுத்த பாடல். இதையே வள்ளுவர் ஒழுக்கம்தான் குடிக்கு முக்கியம் என்பதை ஒழுக்கம் உடைமை குடிமை, குடிமை குடிகள் நாட்டு குடிமக்கள் என்றால் ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழுந்து பிறப்பாய் விடும் என்று வள்ளுவரும் குலம் என்று அதை சுட்டுகிறார் ஒழுக்கத்தை பற்றி. அடுத்த பாடல். கம்பனுடைய குசும்புன்னு சொல்லுவேன். கோசல நாட்டில் அது இருக்கு இது இருக்கு, பெண்களுக்கெல்லாம் கல்வி இருந்தது, பெண்களுக்கெல்லாம் செல்வம் இருந்தது, பொருந்து கல்வியும் செல்வமும் பூத்தலால் ஆட்டோமேட்டிக்கா வந்தது என்று எவையெல்லாம் இருந்தது 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 என்று சொல்லி கொண்டு வந்தானோ, இப்பொழுது நாட்டில் எவையெல்லாம் இல்லை என்று ஒரு பட்டியல் போடுகிறான். எவையெல்லாம் இல்லையாம் கோசல நாட்டில், இருந்தது என்று ஏராளமான ஐட்டம் சொன்னான். அதுபோல இல்லாமை என்பதை குறித்தும் பல ஐட்டங்கள் சொல்கின்றான். இது ஒன்று. அது இன்னொரு பாட்டு பின்னால வருது. கூற்றமில்லை ஓர் குற்றமில்லாமையால், சீற்றமில்லை தம் சிந்தையிற் செம்மையால், ஆற்ற நல்லறம் அல்லதிலாமையால், ஏற்றம் அன்றி இழிதகவு இல்லையே. இழிதகவு, தகவு என்றால் குணம், தன்மை, செவ்வி. இழிந்த குணம், இழிந்த தன்மை என்பது அந்த நாட்டில் இல்லை. இழி தகவு இல்லையே. இழிதகவு இல்லை என்றால் எது இருந்தது என்றால் ஏற்றம் இருந்தது. நான் கடைசி லைன்ல இருக்கேன். ஏற்றம் இருந்தது, ஏற்றம் அன்றி அது இருந்ததே ஒழிய இழிதகவு இல்லையே. என்ன காரணம்? ஆற்றுவதற்கு நல் அறம் அல்லது வேறு இல்லாமையால். நல்லறம் அல்லது இல்லாமையால், ரெண்டு நெகட்டிவ். நல்லறம் மட்டுமே ஆற்றப்பட்டது நாட்டில் மக்கள் எல்லோராலும். நல்லறம் அல்லாமல் வேறு எதுவும் ஏற்றப்படாததால், நல்லறம் அல்லது வேறு எதுவும் இல்லாமையால் ஏற்றம் இருந்தது, இழிதகவு இல்லையே. சீற்றம் இல்லை, சிந்தையிற் செம்மையால். கோபம் இல்லை, ஏனென்றால் தெளிந்த அறிவு உடையவர்கள், சிந்தையில் செம்மை உடையவர்களாக இருந்ததால் சினம் இல்லை. இதையெல்லாம் ஓரளவு ஒற்றுக்கலாம் ஐயா. முதல்ல ஒரு வரி சொல்கிறான் கம்பன். கூற்றம் இல்லை ஓர் குற்றம் இல்லாமையால். குற்றங்களே இல்லை, எனவே சாவு இல்லை. அதான் பொருள். அப்படியே பார்த்தீங்கன்னா, ஓர் குற்றம் இல்லாமையால் கூற்றம் இல்லை. கூற்றம் என்பது இறப்பு, மரணம், சாவு, டெத். குற்றங்களே இல்லாததால் அந்த நாட்டில் சாவு இல்லை. கோசல நாட்டில் சாவு இல்லை என்பதை ஒப்புக்கொள்ள முடியுமா? நம்ம எல்லோருக்கும் தெரிந்ததான். பிறப்பு என்று இருந்தால் இறப்பு கண்டிப்பாக இருக்கும். அது எந்த நாடா இருந்தான்னு, கோசலமா இருந்தான்னா வேற எந்த நாடா இருந்தா என்ன. ஸோ கூற்றமில்லை ஓர் குற்றம் இல்லையால் என்பதை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கூற்றம், கூற்றம் என்பது மரணம் தான், இழவு, சாவு, டெத்து. அது இல்லை என்று சொல்லும் பொழுது எந்த விதமான சாவு இல்லை என்று நாம் ஒரு குவாலிஃபிகேஷனை வரவழைத்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது. அதை வரவழைத்துக் கொண்டால் இந்த சென்டென்ஸோடு பொருள் புரிந்துவிடும். ஓர் குற்றம் இல்லாமையால் கூற்றமில்லை. கூற்றம் என்பது
நான் சொன்னேன் மரணம், இழவு, சாவு அது வரத்தான் செய்யும். அகால மரணம் அல்லது துர்மரணம் சொல்லிக்கிறோமா இல்லையா? அந்த வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அகால மரணம், துர்மரணம், இவற்றிற்கெல்லாம் காரணம் பொதுவாக குற்றம். அந்த குற்றம் இல்லாததால் அகால மரணங்களோ துர்மரணங்களோ, நிகழ வேண்டிய காலத்தில் நிகழாத மரணங்களோ இயற்கையான மரணங்களோ அவை தவிர மற்ற விதமான மரணங்கள் இல்லை. ஏனென்றால் குற்றம் இல்லை. ஒரு சின்ன இதுக்கு ஒரு பொருள் சொல்லலாம். ஒரு நாட்டில் இயற்கை மரணங்கள் தவிர்த்து செயற்கை மரணங்கள், அதாவது நான் சொன்னது போல அகால மரணங்கள், துர்மரணங்கள் இல்லாமல் இருந்தால் அந்த நாடு எப்படி இருக்கும்? அந்த நாடு தான் கோசல நாடு. அகால மரணங்கள் என நான் சுட்டுபவை பல சாலை விதிமுறைகளை மீறி வேக கட்டுப்பாட்டை மீறுவதால் நிகழும் மரணம் அகால மரணம். வேக கட்டுப்பாட்டை மீறாத, சாலை விதிமுறைகளை மீறாத, அந்த குற்றம் புரியாமல் இருந்தால் குற்றம் இல்லாமையால் அகால மரணங்கள் இல்லை. இது ஒரு பார்வை. மத வேற்றுமைகளை மையமாக வைத்துக்கொண்டு நடக்கும் ஏராளமான வன்முறைகள் அது ஒரு குற்றம். பாம் பிளாஸ்ட்ங்கிறாங்க, கோயம்புத்தூர்ல குண்டு வெடிக்கும், அங்கே என்னெல்லாமோ சொல்றாங்க. அது ஒரு குற்றம். அந்த குற்றங்கள் இல்லாமல் இருந்தால் அகால மரணம் என்ற அந்த குற்றம் இல்லை. அதே மாதிரி கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் ஏராளமான மத அடிப்படையில், ஜாதி அடிப்படையில், வேற பலவிதமான அடிப்படைகளில் அல்லது வன்புணர்வு, கற்பழிப்பு, இது போன்ற குற்றங்கள், நிர்பயா அது ஒரு மரணம் தான். அந்த மாதிரி குற்றங்கள் இல்லாமல் இருந்தால் அது போன்ற குற்றம் இல்லை என்று பலவிதமான இந்த குற்றங்கள் இவை இருப்பதால் தான் பலவிதமான துர்மரணங்கள், அகால மரணங்கள் நிகழ்கின்றன என்று. அத்தகைய குற்றங்கள் இல்லாமல் இருந்தால், அந்த குற்றங்கள் குறைந்து விட்டால் அவற்றால் நிகழும் குற்றம் இல்லை என்று பொருள் கொள்ளும் பொழுது கம்பன் சொல்ல வந்தது நியாயமானதே. கோசல நாட்டில் சாவே கிடையாது. அது என்ன யூட்டோப்பியன் கண்ட்ரியா? இல்லை. துர்மரணங்கள், அகால மரணங்கள் இல்லை. ஏனென்றால் அவை நிகழ்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய குற்றங்கள் இல்லாமையால் என்று பொருள் கொள்ளும் பொழுது குற்றம் இல்லை ஓர் குற்றம் இல்லாமையால் என்ற அந்த வரியின் பொருள் நமக்கு நன்றாக விளங்குகின்றது. குற்றமில்லை ஓர் குற்றமில்லாமையால், சீற்றமில்லை தம் சிந்தையிற் செம்மையால், ஆற்ற நல்லறம் அல்லதிலாமையால், ஏற்றம் அன்றி இழிதகவில்லையே என்பது கோசல நாட்டின் வளம் பற்றி கம்பன் சொல்லும் ஒரு பாடல். அடுத்த பாடல், நெறி கடந்து பரந்தன நீத்தமே, குறி அழிந்தன குங்குமத் தோள்களே, சிறிய மங்கையர் தேயும் அருங்கலே, வெறியவும் அவர் மென்மலர் கூந்தலே. என்னெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கு, அதாவது எங்கெங்கள் என்பதை பற்றி கம்பன் ஒரு பட்டியல் சொல்கிறான். நெறி கடந்து, இந்த 2 லைனை மட்டும் வச்சுப்போம். நெறி கடந்து, வரம்பு மீறி, எல்லை மீறி, கட்டுப்பாடு இல்லாமல் என்ன இருந்தது என்றால், அந்த கட்டுப்பாடு இருந்தது. கட்டுப்பாடு இல்லாமல் நெறி கடந்து வரம்பு மீறி இருந்தது கோசல நாட்டில். எது இருந்தது என்றால், வெள்ளம் வரும் பொழுது படர்ந்தன நீத்தமே. நீத்தம் என்றால் வெள்ளம். வெள்ளம் வரும்பொழுது கட்டுக்கடங்காமல் வெள்ளம் வருகிற வழக்கம் உண்டு என்று. நெறி கடந்து பரந்தன நீத்தமே, அந்த இருக்கக்கூடாது, எப்படியோ இருக்குது போல. நீத்தம் என்றால் வெள்ளம். நெறி கடந்து பரந்தன நீத்தமே. அதே போல குறி அழிந்தன. குறி என்பதை குறிக்கோள் என்று கொள்ளலாம், அல்லது மார்க். மார்க், யூ செட் யுவர் மார்க் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி
குறி அழிந்தன குங்குமத் தோள்களே. குறி என்பது இந்த மார்பில் பெண்கள் எழுதக்கூடிய அந்த தொய்யில் என்று சொல்கிறார்கள். அது போன்ற மார்பில் குழம்பெல்லாம் பூசி அழகான வடிவங்கள் எல்லாம் வரைந்து கொண்டிருப்பார்கள். அந்த மாதிரி அழிந்த குறி என்பது அந்த பெண்கள் தங்களுடைய மார்பில் எழுதி கொண்டிருந்த குங்கும குழம்பில் எழுதி அந்த குறிகள் மட்டுமே அழிந்தனவே ஒழிய நல்ல குறிக்கோள்கள் நல்ல நெறி என்பனவை எதுவும் அழியவில்லை. குறி அழிந்தன குங்குமத்தூள்களே. நாட்டில் எல்லாமே வளர்ச்சி மட்டும்தான் இருந்தது. தேய்தல், இறங்குதல், சுருங்குதல் எதுவும் கிடையாது நாட்டில். அப்படி ஏதாவது சுருங்கித்தன அது என்னதுன்னா மங்கையர் மருங்குல். பெண்களுடைய இடை மட்டும்தான் சுருங்கி கொண்டே போச்சே ஒழிய மற்றபடி நாட்டில் வேறு எதுவும் சுருங்கவில்லை. தேய்வது சிறிய மங்கையர் மருங்குலே. சோ நெறிகடப்பது நீத்தம். குறி அழிந்தவை மங்கையர் மார்பில் எழுதின அந்த குங்குமம். தேய்வது என்பது மங்கையருடைய இடை. வெறி, வெறி என்பது நறுமணம். இதை நம்ம அந்த வெறிங்கிற ஒரு போர் வெறி, கோபம், ஆங்காரம், அந்த மாதிரி வெறி என்பது எங்கே இருந்தது என்றால் அவர் மென் கூந்தலே. பெண்களுடைய மலர் நிறைந்த அந்த கூந்தலில் தான் வெறி இருந்ததே ஒழிய வேறு எந்த இடத்திலும் வெறி இருக்கவில்லை என்பது கம்பன் கோசல நாட்டின் வளத்தை பற்றி சொல்லும் பாடல். நெறி கடந்து பறந்தன நீத்தமே குறி அழிந்தன குங்குமத் தோள்களே சிறிய மங்கையர் தேயும் மருங்குலே வெறியவும் அவர் மென்மலர் கூந்தலே. அடுத்த பாடல். இது எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் தான், வர்ணனை தான். அகில் இடும் புகை அட்டில் இடும் புகை நகலில் ஆலை நறும்புகை நான்மறை புகழும் வேள்வியிற் பூம்புகை ஓடுகளாய் முகிலின் விம்மி முயங்கின எங்களும். நாட்டில் எல்லா இடத்துலையும் ஏகப்பட்ட புகைகள். என்னென்ன விதமான புகை கோசல நாட்டில் பரவலாக எல்லா இடங்களிலும் காணப்பட்டன என்றால் அகில் இடும் புகை. அகில் என்பது சந்தனம் போன்ற ஒரு மரம். சந்தனத்தை சந்தன புகை, அகில் என்ற அந்த நறுமண புகை. அட்டில் இடும் புகை. அட்டில் என்பது சமையலறை. சமையலறைந்து வரக்கூடிய புகை சந்தன புகை, அகில் புகை. நகலில் ஆலை நறும் புகை. நகல் என்பது ஒளி. நகலில் ஒளி வீசி திகழக்கூடிய ஆலையினுடைய நறும் புகை. ஆலைகளிலிருந்து வரக்கூடிய, பொதுவாக ஆலை என்று சொல்வது சர்க்கரை ஆலை என்று கொள்ள வேண்டும். சர்க்கரை ஆலை பாகு காய்ச்சும் பொழுது அந்த மேலே அப்படியே பாகுலேருந்து மேலே ஒரு புகை வருமே, நறும் புகை, அது ஆலை நறும் புகை. நான்மறை புகழும் வேள்வியிற் பூம்புகை. வேதங்கள் ஓதி நான்மறை புகழும், நான்கு மறை வேதங்களை சொல்லி வேள்வி யாகங்கள் செய்யப்படும் பொழுது அதிலிருந்து எழும் புகை என்று இவையெல்லாம் அளாவி, இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று நன்றாக கலந்து முகிலின் மேகம் அளவு பறந்து சென்று மேகத்துடன் கலந்து முயங்கின எல்லா இடங்களிலும், நாட்டில் உள்ள எல்லா இடங்களிலும் இவ்வாறு தேவைப்பட்ட நல்ல புகை மட்டுமே மண்டி கிடந்தன என்பது கம்பனுடைய பதிவு. பல நாட்டு வளங்கள் சொல்லும் பொழுது அந்த நாட்டில் என்னென்ன மாதிரி புகை இருக்கின்றன என்பது சொல்வது வழக்கம். சிலப்பதிகாரத்தில் இருந்து ஒரு பகுதி இதே போன்ற ஒரு வர்ணனை. புறஞ்சேரி இருத்த காதை. அடுத்த பாடலை போடலாம். அட்டில் புகையும் அகல் அங்காடி முட்டா கூவியர் மோதகப் புகையும் மைந்தரும் மகளிரும் மாடத்தெடுத்த ஐந்தின் புகையும் ஆகுதி புகையும். ஆகுதி புகை தான் வேள்வி என்று பல்வேறு புகம் பல்வேறு பூம்புகை அலையி என்று சிலப்பதிகாரத்தில் இதே விதமாக அந்த நாட்டில் எழுப்பக்கூடிய புகைகளை கொண்டு நாட்டின் வளம் சொல்லப்படுகிறது. அடுத்த பாடல் நாட்டு வளம் மீண்டும். இயல்புடை பெயர்வன மயில் மணி இழையின் வெயில் புடை பெயர்வன மிளிர்முலை குழலின் புயல் புடை பெயர்வன பொழில் அவர் விழியின் கயல் புடை பெயர்வன கடிகமழ் கழனி. நான் யோசிச்சு பார்க்கிறேன்,
61 பாடல் எழுதியிருக்கான். நாட்டு வளம்னு, ஆற்று வளம்னு ஒரு 25 பாடல் எழுதி போயிட்டான். நகரப்படலம்னு இன்னொரு 50 பாட்டு. என்னதான்யா பண்ணுவான்? கற்பனை அவனுக்கு அப்படியே இந்த நாட்டின் வளம் சொல்ல வேண்டும், வளம் சொல்ல வேண்டும் என்று எவற்றையெல்லாம் சொல்ல முடியும் என்று ஒரு போட்டி வைக்கிறான். எவை எவையெல்லாம் போட்டியில் தோர்த்து போய் விலகி ஓடுகின்றன, அவற்றை அவ்வாறு விலகி ஓடச் செய்து வெற்றி கொள்பவை எவை என்று கம்பன் ஒரு போட்டி வச்சு அந்த போட்டியோட ரிசல்ட்டன்ட்டை நமக்கு இப்போ சொல்றான். எவை எவையெல்லாம் தோற்று அந்த இடத்தை விட்டு நீங்கி அகன்று செல்கின்றன. பெயர்வன 4 லைன்ல இருக்கு. பெயர்வனங்கிற வார்த்தை முதல் அடி, 2வது அடி, 3வது அடி, 4வது அடி. பெயர்வன, பெயர்தல் என்றால் நீங்குதல். இந்த இடத்தை விட்டு அகலுதல், இந்த இடத்தை விட்டு நீங்குதல். ஏன் நீங்கி போகின்றன என்றால் தோற்று போய் இவைகள் நீங்குகின்றன. புடை என்பது பக்கம், அந்த இடத்திலிருந்து. புடை பெயர்வன, அந்த வார்த்தையை சேர்த்து சேர்த்து சொல்லணும், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். புடை பெயர்வன முதல் லைன்ல 1, 2வது லைன்ல புடை பெயர்வன அந்த பக்கத்திலிருந்து நீங்குபவை, அந்த இடத்திலிருந்து நீங்குபவை, அந்த இடத்திலிருந்து தோற்றோடி நீங்குபவை, அந்த இடத்திலிருந்து தோற்றோடி வெட்கி போகின்றவை புடைபெயர்வன என்று 4 லைன்லையும் 4 விதமான எந்தெந்த பொருள்கள் தோற்று போகின்றன, எந்தெந்த பொருள்கள் வெற்றி பெறுகின்றன என்று கம்பன் சொல்கிறான். மயில் புடை பெயர்வன, மயில்கள் தோற்று ஓடி போகின்றன. எதற்கு தோற்று போகின்றன என்றால் இயல். இயல் என்பது சாயல், அழகு, ஒழுக்கம். அந்த நாட்டின் பெண்களுடைய அந்த நடையழகோ அவர்களுடைய அழகோ இதையெல்லாம் பார்த்து மயில் புடை பெயர்வன. அதற்கு காரணம் இயல், சாயல், தன்மை, அழகு, ஒழுங்கு. யாருடைய தன்மை என்பது 3வது லைன்ல இருக்கு. அவர்ங்கிற வார்த்தை அதை நீங்க சேர்த்துக்கணும் எல்லா இடத்துலையும். அவர் இயல் கண்டு மயில் புடை பெயர்வன, அவர்கிற அங்க சேர்த்துக்கணும். அதே போல அவர் மணி இழையின் மிளிர் முலை கண்டு புடை பெயர்வன வெயில். வெயில் தோத்து ஓடி போயிடுச்சு. வெயில் எதை கண்டு தோற்று ஓடி போகின்றது என்றால் கோசல நாட்டு மக்களின் மார்பகங்களின் மீது அவர்கள் அணிந்துள்ள மணிகள் தரித்த இழை என்பது நகை. மணி இழையின் மிளிர் முலை, மணி இழகின் முலை மிளிர் மணி, மார்பகத்தில் ஒளி வீசி திகழ்கின்ற மணிகள் தங்கிய, மணிகள் பொதித்த அந்த இழை, அதை பார்த்து வெயில் புடை பெயர்வன, வெயில் தோற்றோடி போகிறது, இந்த நகைகளின் ஒளிக்கு முன்னால் தன்னால் நிற்க முடியவில்லையே என்று. குழலின் புயல் புடை பெயர்வன பொழில். பொழில் என்பது சோலைகள், பெரிய பெரிய சோலைகள். இந்த மகளிருடைய குழல், கூந்தல் மேகம் போன்ற, புயல் என்றால் மேகம், மேகம் போன்ற கருமையான அடர்ந்த அந்த குழல் கூந்தலை பார்த்து இதனோடு நம்மால் போட்டியிட முடியாது என்று சோலைகளெல்லாம் புடை பெயர்ந்தன. அவர் விழியின் புடை பெயர்வன கடி, கமழ், கழனி, கயல். கழனி என்பது வயல். கழனியில் இருக்கக்கூடிய கயல்கள். வயல் எப்படிப்பட்டது என்றால் கடிகமழ் கழனி, நன்றாக வாசம் வீசக்கூடிய, நெல்லுக்குன்னே ஒரு வாசம் உண்டு, அதை வச்சுங்க நீங்க. கடிகமழ் கழனி, அதில் இருக்கக்கூடிய கயல்கள் அவை புடை பெயர்கின்றன. அதற்கு காரணம் அவர் விழி. இந்த பெண்களுடைய கண்ணழகுக்கு முன்னால் நாங்கள் தோற்று போகிறோம் என்று கயல்கள் ஓடிவிட்டன. இந்த பெண்களுடைய கூந்தலுக்கு முன்னால் நாங்கள் தோற்று போகிறோம் என்று சோலைகளெல்லாம் தோற்று போய் இடம் பெயர்ந்தன. இந்த பெண்களுடைய மார்பில் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்களின் ஒளிக்கு முன்னால் என்னால் நிற்க முடியவில்லை என்று வெயில் புடை பெயர்ந்தது.
இந்த பெண்களுடைய அழகு இதற்கு முன்னால் என்னால் நிற்க முடியவில்லையே என்று மயில் புடை பெயர்ந்தன என்று நாட்டு வளத்தை சொல்ல வந்த கம்பனுடைய பாடல். இயல்புடை பெயர்வன மயில் மணி இழையின், வெயில் புடை பெயர்வன மிளிர்முலை குழலின், புயல் புடை பெயர்வன பொழில் அவர் விழியின், கயல் புடை பெயர்வன கடிகமழ்கழனி. அடுத்த பாடல். நாட்டு வளம் மீண்டும் இயற்கை வர்ணனை. இரண்டு மலர்கள் மலர்கின்றன. ஒன்று குமுதம், இரண்டாவது அடியின் கடைசி வார்த்தை. அதே போல கமலம் தாமரை நான்காவது அடியின் கடைசி வார்த்தை. இடையிற மகளிர்கள் எரிபுனல் மருக, குடையவர் துவர் இதழ் மலர்வன குமுதம், மடைபெயர் அனம் என மடநடை அழக, கடைசியர் முகம் என மலர்வன கமலம். பெருசாக்கலாம், நல்லதுதான் இருந்தது. கார்த்திக், யூ கேன் மேக் இட் பிக், நோ ப்ராப்ளம். குமுதம், அந்த மலர் மலர்கிறது. இடை இற இருக்கிறதே ஏற்கனவே பார்த்தோம். அயோத்தியில தேய்வன என்பது மகளிருடைய இடை மட்டும்தான் என்று கம்பன் சொன்னான். ஸோ ஏற்கனவே தேய்ந்து போன இடை அது இற்று போக, மகளிர் எரி புனல் மருக, புனல் என்பது நீர், நீர்நிலைகளில் மகளிர் நீராடுகிறார்கள். குடைபவர், குடைதல் என்றால் நீராடுதல், மருகுதல் என்றால் கலத்தல். இடை இற, ஏற்கனவே ஒல்லியா இருக்கக்கூடிய அந்த இடைகள் எல்லாம் இற்று போகக்கூடிய அளவுக்கு பாய்ந்து பாய்ந்து துள்ளி குதித்து அந்த மகளிர் எல்லாம் நீராடுகிறார்கள். இதை பார்த்து குமுதம் மலர்கிறது. சிவந்த நிறமுடைய குமுதம், துவர் இதழ் மலர்வன குமுதம். சிவந்த இதழ்களை கொண்ட குமுதமாகிய மலர் மலர்கிறது. துவர் என்பது பவழம், சிவப்பு நிறமுடையது. இடையற மகளிர்கள் எரிபுனல் மருக, குடையவர் துவர் இதழ் மலர்வன குமுதம். அதே போல மடை பெயர் அனம் என, மடை என்பது ஒரு நீர்ப்போக்கு, அதில் இருக்கக்கூடிய அன்னம் என மட நடை அழக, அழகம் என்பது கூந்தல், அந்த கூந்தலை உட கடைசியர் உழவு பெண்கள், அவர்களுடைய முகம் போல மலர்ந்தது தாமரை என்று. குமுதம் மலர்ந்தது, தாமரை மலர்ந்தது என்று. இடையிற மகளிர்கள் எரிபுனல் மருக, குடையவர் துவர் இதழ் மலர்வன குமுதம், மடைபெயர் அனம் என மடநடை அழக, கடைசியர் முகமென மலர்வன கமலம். துவர் என்றால் பவழம் என்று சொன்னேன். பலருக்கும் ஏற்கனவே பரிச்சயமாகி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என நான் நினைக்கிறேன். துவர் என்பது பவழம். பவழம் போல வாய் உடையவள். அதுவும் எப்பேற்பட்ட பவழம்? சிவந்த நிறமுடைய பவழம். அப்பேற்பட்ட வாய் உடையவள் உமை. செந்துவர் வாய் உமை பங்கன். சென் துவர் வாய், இங்கேயும் துவர் இதழ். ஞானசம்பந்தர் பாட்டில் துவர் வாய். செந்துவர் வாய் உமை பங்கன் திருவாலையான் திருநீரே. அந்த துவர் என்ற சொல் பயன்பாடு, அந்த பாடலையும் பார்த்து விடலாம், பாடலை போடலாம். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு. செந்துவர் வாய் உமை பங்கல் திருவாலவாயான் திரு நீரே. துவர்வாய் உமை என்பது சம்பந்தருடைய சொல்லாக்கம். அடுத்த பாடல்.
சற்று முன் ஒரு பாடல் பார்த்தோம், யார் யாரெல்லாம் யார் யாரிடம் தோற்று ஓடி போகிறார்கள் என்று. அதே போன்ற மற்றொரு பாடல், விதியினை நகுவன அயில் விழி பிடியின், கதியினை நகுவன அவர் நடை கமல, பொதியினை நகுவன புனர்முலை கலைவாள், மதியினை நகுவன வனிதையர் வதனம். நகுவன எள்ளி நகையாடுதல், ஏளனச் சிரிப்பு, கேலிச் சிரிப்பு. விதி, விதி என்பதற்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு பொருள் உண்டு. விதி என்பது பிரம்மன், எல்லாவற்றையும் விதிப்பவன், எல்லாவற்றையும் நடத்துபவன் விதி. பிரம்மனை பார்த்து இந்த பெண்களுடைய விழிகள் ஏளனம் செய்கின்றனவா. என்னுடைய அழகுக்கு, என்னுடைய வீச்சுக்கு முன்னால் நீயும் அடிபணிந்து விடுவாயே என்பது போல. விதியினை நகுவன அயில் விழி, அயில் என்றால் கூர்மை, கூர்மையான அந்த கோசல நாட்டு பெண்களின் விழிகள் பிரம்மனையே எள்ளி நகையாடுகின்றன. பிடியின் கதியினை நகுவன அவர் நடை, கோசல நாட்டு பெண்களுடைய நடையானது பெண் யானையுடைய நடையை கேவலப்படுத்துவது போல, அதை பார்த்து ஏளனச் சிரிப்பு சிரிப்புவது போல. அவர் நடை பிடியின் கதியினை நகுவன, அவருடைய புனர் முலை அழகான மார்பகங்கள் கமலப்பொதியினை நகுவ, கமலம் என்றால் தாமரை, தாமரை மலர்களை பார்த்து ஏளனம் செய்கின்றன. கலைவாழ் மதியினை, மதி என்பது சந்திரன், அந்த சந்திரனை பார்த்து நீலாம் என்னடா என்று இந்த வனிதையருடைய முகம் ஏளன பார்வை பார்த்து சிரிக்கின்றன. எதை பார்த்து? சந்திரனை பார்த்து என்று அந்த பெண்களின் சிறப்பு சொல்லப்படுகிறது. விதியினை நகுவன அயல் விழி பிடியின், கதியினை நகுவன அவர் நடை கமல, பொதியினை நகுவன புனர்முலை கலைவாள், மதியினை நகுவன வனிதையர் வதனம். அடுத்த பாடல், இதே பொருளுடைய பாடல்தான். இகழுதல் என்ற சொல்லை வைத்துக்கொண்டு கம்பன் விளையாடுகிறான். இகழுதல் என்றால் மாறுபடுதல் என்று பொருள். இங்கே போட்டியில் தோற்று போய் பின்வாங்குபவை அல்லது போட்டியிட முடியாமல் மாறுபடுபவை என்று 4 பொருள்களை சொல்கிறான். ஒவ்வொரு அதே வார்த்தை இருக்கு. இகழுவ, பகலினுடைய இகழுவ படர்மணி, மடவார் நகிலொடு இகழுவ நனி வளர் இளநீர், துகிலினொடு இகழுவ சுதை நுரை புரை, கார் முகிலினொடு இகழுவ கடி மண முரசம். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மணி, தங்கம், வைரம், வைடூரியம், ரத்தினம் போன்றவை பகலினொடு இகழுவ, பகல் என்பது சூரியன், சூரிய ஒளியுடன் போட்டி போட்டு வெல்லக்கூடிய தன்மை உடையவை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மணிகள். படர் மணி பகலினொடு இகழுவ. நனி வள நீர் இகழுவ மடவார் நகிலோடு, நகில் என்பது மார்பகம், பெண்களின் மார்பகம். இளநீர்கள் அந்த பெண்களுடைய மார்பகத்தை பார்த்து தோற்று ஓடி போகின்றன என்பது கம்பனுடைய கற்பனை. அவர்கள் அணிந்திருக்கும் ஆடை துகிலோடு இகழுவன சுதை புரை நுரை, பாலினுடைய நுரை, ஐயோ இந்த ஆடைகளுக்கு முன்னால் நம்மால் போட்டியிட முடியாது என்று அகன்று ஓடி போகின்றன. சுதை புரை நுரை துகிலினுடைய இகழுவ. கார் முகில், கார் என்பது மழை மேகம், சூழுண்ட மேகம், கரிய நிற மேகம். அந்த மேகத்துடன் இகழுவை அந்த நாட்டில் உள்ள கடி மண முரசம், முரசு, அந்த நாட்டினுடைய முரசு வாத்தியம் மேகங்களுடன் போட்டி போட்டு வெல்லக்கூடியவை என்பது கம்பனுடைய கற்பனை. அடுத்த பாடல், இதே போன்ற மற்றொரு பாடல், இதே வார்த்தைகள் தான். காரோடு நிகர்வன கடிபொழில் கழனி, போரோடு நிகர்வன புலன் வரை அணைசூழ்,
நீரொடு நிகர்வன நிறை கடல் நிதிஷால் ஊரொடு நிகர்வன இமையவர் உலகம். காரொடு நிகர்வன மீண்டும் மேகங்கள், மேகங்களுக்கு ஒப்பானவையாக திகழ்கின்றன அந்த நாட்டில் உள்ள பெரிய பெரிய சோலைகள். அடர்த்தி, சைஸ் எல்லா இடத்திலும் நிரம்பி இருப்பவை. காரொடு நிகர்வன கடிபொழில். கழனிப்போர், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வயல்வெளிகளில் நெற்குவியல்கள் குழித்து வைத்திருக்கிறார்கள். போர், நெற்போர். அதனோடு போட்டியிடக்கூடியவை பொன்னிறமான மலைகள். புலன் வரை, வரை என்பது மலை. அழகிய பொன்னிறமான மலைகள். கழனியில் குவியல் குவியலாக நெற்குவியல் இருக்கிறதே, அது ஒவ்வொன்றும் ஒரு பெரிய மலை போல காட்சி அளிக்கிறது. அந்த மலை இந்த நெற்குவியல்களோடு போட்டியிடுகின்றன. புலன் வரை கழனி போரோடு நிகர்வன, அதற்கு சமமாக இருக்கின்றன. அணைசூழ் நீரோடு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அணைக்கட்டுகள், ஆங்காங்கே தேக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நீர்த்தேக்கங்கள், இவற்றோடு போற்றியிட்டு நிற்பது கடல். நிறை கடல் அணைசூழ் நீரோடு நிகர்வன. அடுத்தாப்புல ஒன்று சொல்றான் பாருங்க. இமையவர் உலகம், அமராவதி பட்டணம், தேவலோகம். அந்த தேவலோகம் இருக்கே, அது நிதிஷால் ஊரொடு நிகர்வன. ஊர் என்பது அயோத்தி என்று வைத்துக் கொள்ளலாம், அல்லது கோசல நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர், சிற்றூர் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அந்த ஒவ்வொரு ஊரோடு போட்டியிடக்கூடிய எது, இந்த ஊருடன் போட்டியிடக்கூடிய தக்கதாக எந்த ஊரை சொல்லலாம் என்றால் இமையவர் உலகம், சொர்க்கலோகம் அல்லது விண்ணுலகம். அதைத்தான் இந்த ஊர்களுடன் போட்டியிடக்கூடிய தக்கனவாக சொல்ல முடியும் என்பது கம்பனுடைய கற்பனை. நான் என்னுடைய உரையை இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். இன்று புத்தாண்டு. நாம் எல்லோருக்கும் கம்பராயண வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுபவர்கள், அவ்வப்பொழுது வந்து கலந்து கொள்பவர்கள், அல்லது இதுவரை கலந்து கொள்ளாமல் இருந்தாலும் அவர்களும் பயன்பெறும் அளவில் ஒரு அற்புதமான புத்தாண்டு பரிசு, அதை நமக்கு நம்முடைய நண்பர் லங்கேஸ்வரன் வழங்கி இருக்கிறார். என்னுடைய வகுப்பில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார், பலருக்கும் தெரிந்தவர். இந்த கம்பன் வகுப்பு ஜூம் வழியாக ஜூன் மாதம் 4ஆம் தேதி, ஏப்ரல் 2020 ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன். அதற்கு முன்பாகவே சிங்கப்பூர் ஜுராங் லைப்ரரியில் நான் வகுப்பு எடுத்துக் கொண்டிருந்த பொழுது, உட்லண்ட்ஸில் வகுப்பு எடுத்துக் கொண்டிருந்த பொழுது, ஏறக்குறைய 2 ஆண்டுகள் ரொம்ப ரெகுலரா வருபவர். என்னுடைய சீட்டுக்கு பக்கத்து சீட்டில் உட்கார்ந்துருப்பார். ஏன்னா டோர் யாராவது வந்தாங்கன்னா திறந்து விடுறது அவர் தான். இவர் தி டோர் கீப்பர் ஆர் மெயின் மேன். இலங்கேஸ்வரன் ராமாயணத்துக்கு பெரும் பங்கு ஆற்றுபவர். ராமன் அல்ல, லங்கேஸ்வரன். அவர் ஒரு அற்புதமான பணி செய்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறார் என்றால், யுத்தகாண்டம் நிறைவு வரை, பாலகாண்டம் ஆரம்பிச்சு 4 வகுப்போ 5 வகுப்போ தான் ஆயிருக்கு. இது 2286, கிட்டத்தட்ட 280. இது 256, 280 வரைக்கும் ஒரு 6 கிளாஸ் தவிர யுத்தகாண்டம் நிறைவு பெறும் வரை உண்டான வகுப்புகளுடைய வீடியோ, ஆடியோ, அதே போன்று வாரம் உங்களுக்கு நான் அனுப்பும் அந்த செய்யுட்கள், பொருள், இவற்றினுடைய தொகுப்பு எல்லாவற்றையும் ஒரே இடத்தில் சேகரித்து ஒரு கிளிக்கில் இவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும்படி ஒரு பேருதவி செய்திருக்கிறார் லங்கேஸ்வரன். நன்றி, நன்றி, கோடானு கோடி நன்றி. அதை எவ்வாறு பெற்றுக்கொள்வது, எந்த தளத்திற்கு செல்ல வேண்டும், எவ்வாறு அதை நீங்கள் கேட்டு டவுன்லோட் பண்ணி பயன்பெறலாம் என்பதை லங்கேஸ்வரனை இப்பொழுது உங்களுக்கு விளக்குவார். லங்கேஸ்வரன், ப்ளீஸ்.
ஐயா ஐயா வணக்கம் ஐயா. கேட்கறது ஐயா பேசுறது? நல்லா கேக்குது, இன்னும் போல்டா பேசலாம். ஓகே, என்னோட இதை மட்டும் ஸ்க்ரீனை மட்டும் ஷேர் பண்ணட்டுமா? ம். ஓகே. கார்த்திகிட்ட சொல்லுங்க. ஓகே. ஓகே. ஸ்க்ரீன் பார்க்க முடியாது இல்லை சார்? எனக்கு ஓகே. எனக்கு பார்க்க ஓகே. முடியுது, ஆனா ரொம்ப எழுத்தெல்லாம் சின்னதா இருக்கு, எனக்கு கண் பார்வை பத்தாது. ஓகே, ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலி என்னுடைய வேலை குமாஸ்தா வேலை தான் சார். நான் பெருசா ஒன்றும் பண்ணல ஆக்சுவலி. ஓகே, போன வாரம் என்ன பண்ணிருப்பாருன்னா, நம்ம குமார் சார் வந்து இந்த மெயில் அனுப்பிச்சிருப்பாரு. பாத்தீங்கன்னா அதுல இருந்து மூணு விஷயம் இருக்கு ஆக்சுவலா இந்த மெயில்ல. முதல்ல என்னன்னா வந்து யுத்த காண்டம் வந்து 3 பகுதியா புஸ்தகமா லைக் பிடிஎஃப் கம்பைன் பிடிஎஃபா பண்ணிருக்கு. ஸோ இந்த கிளிக் பண்ணாலே வந்து நீங்க அந்த பிடிஎஃப் ஃபைலுக்கு போயிடலாம் ஆக்சுவலா. ஸோ அந்த ஃபுல் யுத்த காண்டமும் 3 பகுதியா இந்த 3 லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அந்த ஃபுல் ரெஃபரன்ஸுக்கு போகலாம். இது ஒரு நிமிஷம், இது எங்க போய் தேடணும்? கூகுள்ல போய் தேடணுமா? ஓகே, இது என்ன, இது வந்து அவருடைய கூகுள் நம்மளுடைய குரூப் இருக்கு இல்லையா, கூகுள் குரூப்ல வந்து ஆல்ரெடி அதில் இருக்கு. ப்ளஸ் அட்டாச்மெண்ட்டாகவும் குமார் சார் இதில் போட்டிருக்காரு. ஸோ யாருக்காவது டவுன்லோட் பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த இமெயிலேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அட்டாச்மெண்ட்டும் இதுலேயே இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லுங்க. கம்பராமாயணம் கூகுள் குரூப் சிங்கப்பூர் அப்படின்னு 2 குரூப் இருக்கு. குரூப் 1, குரூப் 2. ஏன்னா ஒவ்வொன்றிலையும் 250 பேரோ 200 பேரோ, மொத்தம் கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 500 பீப்புள் இருக்காங்க. எவ்வளோ பேர் ரெகுலராக பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் பெனிஃபிட் பண்ணுறாங்க தெரியாது. அந்த கூகுள் குரூப்பில் நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோ தட். அந்த கூகுள் குரூப்பில் இன்றைக்கு வகுப்பில் இருக்கும் எல்லோரும், நாம இன்னைக்கு வந்து என்ன 49 பேர் 50 பேர் இருக்காங்க. இது தவிர ஒரு 400 பேர் இருக்காங்க, டார்மெண்ட்டாக இருக்காங்க. அவ யார் வேணாலும் அந்த கூகுள் குரூப்பில் போய் இதை கிளிக் பண்ணா வெங்கடேஸ்வரன் சொல்ல எல்லா விஷயத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆமாம். ஓகே, புரிசி. ஆமா சார், அது ஒண்ணு. ஸோ 2வது சுலபமானது என்னன்னா வந்துட்டு இந்த யூடியூப்ல வந்துட்டு நான் இது வரைக்கும் 84 வகுப்பு வரைக்கும் நடந்த அந்த வீடியோ இருக்கு இல்லையா, அந்த பிளேலிஸ்ட். ஸோ அது எதுவுமே இல்லை, நமக்கு யூடியூப்ல போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாவே கம்பன் டாட் ஏகேவின்னு போட்டா போதும் சார். கம்பன் டாட் ஏகேவின்னு போட்டா வந்துட்டு முதல் எடுத்தோடனே அந்த பிளேலிஸ்ட் வந்துடும். ஸோ இந்த பிளேலிஸ்ட்ல போனா வந்துட்டு முதல் வகுப்புலேருந்து வேங்கோ டிவிலேருந்து ஆரம்பிச்சு 67 வரைக்கும், அதுக்கப்புறம் இந்து என்டோன்மெண்ட் போர்டு கடைசி வகுப்பு வரைக்கும் இதுக்குள்ள இருக்கு சார் ஆக்சுவலி. ஸோ என்னுடைய வேலை என்னன்னா வந்து ஆக்சுவலி இந்து என்டோன்மெண்ட் போர்டு நண்பர்கள் தான் அந்த வீடியோவை பதிவேற்றம் செய்கிறாங்க. நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் அந்த வீடியோவை வந்து இந்த ஒரே ஒரு காமனான பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன் சார். ஸோ அப்போனா இந்த ஒரே பிளேலிஸ்ட்ல வந்து நம்ம பிகினிங் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1லேருந்து இப்போ லேட்டஸ்ட் வரைக்கும் இதில் வந்து பார்த்துக்கலாம் இந்த வீடியோவில். ஓகே. ஸோ இதுல வந்து என்ன ஒண்ணே ஒண்ணு இல்லைன்னா வந்து 230வது வகுப்பு வீடியோ மட்டும் இந்த லிஸ்ட்ல இல்லை சார், இந்த பிளேலிஸ்ட்ல. ஏன்னா நம்ம அப்பதான் இந்த வகுப்பு வந்து வேங்கோலேருந்து இந்து என்டோன்மெண்ட் போர்டுக்கு டிரான்சிஷன் ஆச்சு. அந்த வகுப்பு மட்டும் நம்ம வந்து பதிவு பண்ண மறந்துட்டோம் ஆக்சுவலா. ஸோ அந்த 230 தவிர்த்துட்டு பார்த்தா 200 மீதி அத்தனை வீடியோவும் இதுல இருக்கு. ஸோ இது வந்து 2வது. அது வந்து திருஷ்டி கழிப்பு, அவ்வளவுதான். ஆமா சார். ஓகே, 3வது என்னன்னா வந்து ஸ்பாட்டிஃபை என்னன்னா வந்துட்டு சில பேருக்கு பார்க்கறதுக்கு பிடிக்கும், கேட்கறதுக்காக பிடிக்கும் இல்லையா? ஸோ அதனால spotify.com-லயும் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாவே இந்த மாதிரி கம்பன் ஏகேவி வெறும் உங்க பேரு பிளஸ் ஏகேவி பாட்காஸ்ட் போட்டா போதும் சார். போட்டா இது வந்துடும். இந்த பாட்காஸ்ட் வந்துடுச்சுன்னா இதுல போயிட்டு நீங்க வந்து உங்களுக்கு இந்த கிளிக் பண்ணா திரும்பி அதே நம்பர் 1 வகுப்பு சுந்தரகாண்டம் 1லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய கடைசி அத்தனை வகுப்போட ஆடியோவும் இதுல இருக்கு. ஸோ எப்போ வேணுனாலும் எந்த பர்டிகுலர் ஆடியோ வேணுனாலும் அந்த கிளாஸ் நம்பருக்கு ஏற்ற மாதிரி போய் சர்ச் பண்ணா அந்த வீடியோ அந்த ஆடியோவை போய் நம்ம கேட்டுக்கலாம் சார். ஸோ கார்ல போகும்போதே கேட்டு போக முடியும். தாராளமா முடியும். கார்ல மொபைல் போன்லேருந்து இப்போ நான் சொன்னது நீங்க கம்ப்யூட்டர்லயும் பண்ணலாம். அதே மாதிரி மொபைல் போன் சர்ச்லயும் போயிட்டு இதே மாதிரி கம்பன் ஏகேவின்னு சர்ச் பண்ணாலும் வீடியோவாகவும் வரும், ஆடியோவாகவும் வரும் சார். ஸோ இதுதான் இப்போ சத்திக்கு என்கிட்ட பகிர்றதுக்காக இருக்கக்கூடிய தகவல் சார். ரொம்ப நன்றி லங்கேஸ்வரன். தேங்க்யூ சார். இப்பொழுது இன்றைய வகுப்பு பற்றி கருத்து சொல்பவர்கள் சொல்லலாம். மேல் வியாக்கியானங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லலாம். கார்த்திக், எல்லாரையும் அன்மியூட் பண்ணி ஓபன் பண்ணி விடலாம். தயவு செய்து ஒவ்வொருவராக பேசுங்கள். இல்ல, நான் முதல்ல இவருக்கு லங்கேஷ்வரன் அவர்களுக்கு எல்லா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதான் நான் இன்னைக்கு சொல்ல விரும்புறது. வேற மற்றபடி கிளாஸ் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்ல வேண்டாம், நீங்க சொல்லியிருக்கீங்க. பட் நல்லா இருந்தது, சூப்பரா இருக்கு. ஐயா வணக்கம், மேனா பேசுறேன். அந்த லங்கேஷ் கிட்ட இன்னொரு இது எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும். அவர் என்ன கேட்கணும்னா,
கம்பன் ஏகேவி அப்படின்னு போடுறதுக்கு பதிலா சிங்கை கம்பன் ஏகேவின்னு போட்டா நல்லா இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது 229 கிடையாதுன்னு சொன்னாரு. நான் நினைக்கிறேன் விஜய் கிட்ட ஒரு தடவை செக் பண்ணா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இது 2 தான். தேங்க்யூ மேனா. சரி. தேங்க்யூ சார். லங்கேஸ்வரன் மாத்தாதீங்க, மேனா சொன்னபடி மாத்தாதீங்க. பாத்தீங்களா, நான் தான் உங்களுக்கு பேர் வச்சது. பாத்தீங்களா, எனக்கு ஒரு கொஞ்சம் கூட இது நினைக்கவே மாட்டேங்குது. மேனாவை ரொம்ப தள்ளிட்டீங்களே, வேணான்னு வச்சுட்டீங்களே, மேனாவை வேணான்னு வச்சுட்டீங்க நீங்க. மேனா இது சுயநலம். சிங்கைன்னு வந்து நீங்க வந்து அவரை ஏகேவி வந்து நீங்க சொந்தம் பண்ண முடியாது. எங்களுக்கு எல்லாரும் சொந்தம் அவரு. அதனால சிங்கை அப்படியா? சரி. அப்ப உலகத்துக்கே வச்சுக்குவோம். மற்றவர்கள் நான் ஸ்ரீமதி பேசுறேன். சொல்லுங்க ஸ்ரீமதி. அந்த கூற்றம் இல்லை, ஒரு குற்றமின்மையான்னு ஒண்ணு வந்திருக்கு தெரியுமா? அதுல வந்து நீங்க சொன்னபடி அகால மரணம் இல்லை என்று சொன்னீர்கள். ஏனென்றால் அங்கு தர்மம் வந்து நன்றாக இருந்தது, குற்றம் செய்யாதவர்கள் இருந்தார்கள் என்றெல்லாம் சொன்னீர்கள். இத பத்தி ஒரு கூற்றுவன் என்றாலே குறைப்பவன் என்றுதான் அர்த்தம். அவன் வாழ்நாளை குறைப்பவன். நீண்ட காலம் வாழ்வு இருந்தாலும் குறைப்பவனாக இருக்கிறான் கூற்றுவன். அது எப்படின்னா, இந்த இதுல வந்து இந்திரஜித் இறந்து போன உடனே ராவணன் எங்கே அழறான், எனக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் நீ செய்ய, உனக்கு நான் செய்கிறேனே என்றன. ஏனென்றால் அவன் தர்மம் பிறழ்ந்த போனதுனாலதான் அவன் அப்படி அழ வேண்டி வந்தது. சோ கூற்றுவன் இந்த இந்த இடத்துல யார பண்ணனா, குற்றம் செய்பவர்கள், அதர்மத்தின் வழியில் செயல்பவருக்கு தான் கூற்றுவன் என்ற. மற்றபடி இயல்பாக இறைப்பவனுக்கு எவன் வந்து போகிறான் அதெல்லாம் சொல்ல. இந்த கூற்றுவன் என்ற பொருள் இந்த இடத்தில் குறைப்பவன், வாழ்நாளை குறைக்கிறான் என்ற பொருள் வருகிறது. நன்றி. வானதி. வணக்கம்ப்பா. எனக்கு என்ன சந்தேகம்னா, அன்றைய காலகட்டத்துல கன்றை குரவை பாடி தூங்க வச்சாங்க அப்படின்னு ஒரு பாடல் சொன்னீங்க. அது அன்னைக்கு வழக்கத்துல இருந்ததா, இல்ல இன்னைக்கு இருக்கா, இல்ல அது கற்பனையா? வானதி, ஒரே ஒண்ணுதான். கம்பனுடைய வரிகள் அவ்வாறு இருக்கின்றன. உறக்கும்ங்கிறத உறப்பும்னு மாத்திட்டீங்கன்னா பொருள் மாறிடும். உரத்துலன்னா உறப்புதல்னா துரத்தி விடுறது, இல்லைன்னா உசுப்பி விடுறது, அந்த மாதிரி. உறக்கும்னு ஒரு பாடம் இருக்கு, உறப்பும்னு ஒரு பாடம் இருக்கு. உறப்பும்னு பாடம் இருக்கீங்கன்னா உங்களுடைய கேள்வி இல்லாமலே போயிடும். புரியுதுப்பா. ஓகே, நன்றி ஐயா. வணக்கம், ரவிச்சந்தர் பேசலாமா? சொல்லுங்க ரவி. கடிகமல் பூந்தாமரை போல் கையின் துளடியும் சொல்லாதோ கவின்னு ஒரு லைன் வருதுங்க. அதுலயும் கடிகமல்ன்றது வந்து கம்பன் பாடி இருக்கான். நிறைய இடத்துல வருது சார் அந்த வார்த்தை. கடிகமல்ங்கிறது நிறைய இடத்துல வருது. இந்த வெள்ளைக்கலை விடுத்து வெள்ளைப்பணி போன்ற இடத்துல இது பண்றாரு அவரு. இன்னொன்னு, இந்த தொகுப்பு பண்ணது எப்படி இருக்குன்னா, மல்லிகை மலர் எல்லா மலருமே நல்லா நறுமணம் இருக்கும். ஆனா அந்த நறுமணத்தை மல்லிகை மலர் மாலர் மாதிரி கட்டினா எந்த மலரை வேணா நம்ம பார்த்து எப்ப வேணா தூச்சிக்கலாம். அந்த மாதிரிதான் பண்ணியிருக்காரு திரு லங்கேஸ்வரன். அவருக்கு மிகவும் பாராட்டுக்கள். நன்றி. ஓகே, மற்றவர்கள்? சார், எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லணும் சார். சொல்லுங்க சார். சார், நான் வந்து சேர்ந்தது 280வது வகுப்பு தான். ஸோ நான் வருத்தப்பட்டு இருந்தேன், எப்படி பார்க்க போறோன்னு. கரெக்டா பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி கரெக்டா இது அமைஞ்சது. ரொம்ப சந்தோஷம். அவருக்கு நன்றி, உங்களுக்கும் நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லா நன்றியும் அல்டிமேட்லி HEBக்கு. அவங்க தான் இந்த வகுப்பை ஸ்பான்சர் பண்ணி நடத்துறாங்க. இந்து அறக்கட்டளை வாரியத்துக்கு நன்றி, கோடானு கோடி நன்றி. அண்ணா வணக்கம். நமக்கு சொல்லுங்க வைஜெயந்தி. அதுல வந்து ரொம்ப அருமையான பாடல் வந்து நீங்க எடுத்துட்டது. நாங்க நிறைய மேடைகள்ல அந்த பாடலை தான் வந்து ரொம்ப பேசுவோம். பொருந்து கல்வியும் செல்வமும் பூத்தலால். அது ரொம்ப ரொம்ப நன்னா விளக்கம் கொடுத்தீங்க. அந்த பொருந்து பூத்தலால். ஏன்னா பூத்தல்ங்கிறது ஒரு இயல்பா நடக்கிறது, கட்டாயப்படுத்த முடியாது ஒரு பூ மலர்றது. அப்ப பொருந்து கல்வி செல்வம் போது அந்த நாள்லயே கம்பன் வந்து பெண்ணுக்கு சொத்துரிமை இருந்திருக்கு. அதனால்தான் அவளுக்கு இயல்பாவே அந்த சொத்து இருந்திருக்கு, பொருள் இருந்திருக்கு, கல்வி உரிமையும் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்பதான் நம்ம பெருசா இந்த 21வது நூற்றாண்டுல விசிறிட்டு இருக்கோம் பெண்ணுக்கு அது இல்ல இது இல்லைன்னு.
கம்பன் வந்து காட்டுறாருன்னா அவர் 12ஆம் நூற்றாண்டு காலத்தவர், 2ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தவர். அப்ப அதுக்கு முன்னாடி வந்து அவர் பாடுறாரு அப்படின்னு சொன்னா வால்மீகிக்கு முன்னாடியே உரிமை, கல்வி உரிமை எல்லாம் பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க, பொருந்து பொருந்து பொருந்துன்னு திரும்ப திரும்ப சொன்னீங்க. அது உங்களுக்கு மட்டுமே இதை இவ்வளவு அழகா விளக்க வைக்கிறது உங்களுக்கு மட்டுமே பொருந்தும் அண்ணா. நன்றி. இல்ல ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இது பற்றி அழகண்ணா. கம்பவாரதி ஐயா அவருடைய உகரம்ங்கிற பதிவுல ஒரு 10 பக்கமோ 15 பக்கமோ எழுதியிருக்காங்க இந்த பாடலை பட்டு. சோ இன்றைக்கு நான் ஏதாவது சொன்னேன்னா அவர் சொன்னதுல 1% கூட என்னால சொல்ல முடியல. அவர் அவ்வளவு, அவர்தான் கம்பவாரதி. நான் வந்து இன்னும் அந்த கடலை நக்கி கொண்டிருக்கும் ஒரு பூனை, அவ்வளவுதான். அபாரமா எழுதியிருக்காரு. பெருந்தடங்கண்ணினாய் அப்படிங்கிற தலைப்புல உகரம்னு அவருடைய வலைப்பதிவு இருக்கு. அதுல போய் பாத்தீங்கன்னா கிடைக்கும். அவருக்கு கோடான கோடி நன்றி. ஓகே, நன்றி. மற்றவர்கள்? ஐயா மல்லிகா ஃப்ரம் சென்னை. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நானும் கொஞ்சம் பாதிக்கு மேலதான் வந்து வகுப்புல கலந்துட்டு இருக்கேன். அவரோட செஞ்ச இந்த தொண்டு மிகவும் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அவர் சொன்ன இந்த எந்தெந்த லிங்க்ல என்னென்ன இருக்குன்றத ஒரு வாய்ஸ் மூலமோ இல்ல ஒரு மெசேஜாவோ நம்மளோட அந்த குரூப்ல அனுப்ப சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்பப்பதான் கொஞ்சம் அதுல பார்த்துட்டு எங்களால தேடி அதை லிசன் பண்ணிக்க முடியும். அது மட்டும்தான். உங்களுடைய சிறப்பு, உங்களுடைய பணியெல்லாம் சிறப்பா. எங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். நன்றி மல்லிகா, நன்றி நன்றி நன்றி. மல்லிகா மேடம் அவங்க சேட்ல அனுப்பிச்சிருக்காங்க. நீங்க சேட்ல பாருங்க, லிங்க் இருக்கு. நன்றி.